வணக்கம். எப்பொருள் வணக்கம் ஐயா, வணக்கம். வீட்டுக்கு போயாச்சா? அலுவலா வீட்டுக்கா? நடந்துட்டு இருக்கிறீங்களா? என்ன பண்றீங்க? வேலை முடிஞ்சிருச்சுங்க. அதான் அதோ வந்து நடந்து வந்துட்டு இருக்கேன். நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. வண்டி ஏற போறீங்க. வாழ்க்கையே இப்படி ஓடிட்டு. சரி 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 சரி. அலுவலகம் பக்கத்தால வீடே இல்லையா? பிளாட்டே இருக்காது அலுவலகம் பக்கத்தால. டக்கு டக்குன்னு 5 நிமிஷத்துல போற மாதிரி அப்படிலாம் இல்லையா? இருக்குங்கய்யா. பட் ஆனா என்ன சொல்றது, நான் இருக்கிறது கொஞ்சம் லிட்டில் இந்தியா அப்படின்ற ஒரு ஏரியா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஈஸியா கிடைக்கும். அதுக்காகத்தான் எனக்கு தள்ளி இருக்கிறீங்களா? அதுவும் இன்னும் 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் டிராவல். 4 ஸ்டாப் அவ்வளவுதான். 5 ஸ்டாப் அவ்வளவுதான். அதுக்கு ரயில் ஏறி தான் போறீங்களா? ஆமாங்கய்யா, ஆமா. ஓ ஓ. அப்படின்னா பெரிய வித்தியாசம் இல்லை. 15 நிமிஷத்துல போயிடுறீங்க அவ்வளவுதான். அவ்வளவுதான் அவ்வளவுதான். வீட்ல இருந்து ஆ, டோட்டலாவே நடக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், அங்க ட்ரெயின்ல இருந்து இறங்கி ஒரு 5 மினிட்ஸ். ஸோ டோட்டலாவே இவ்வளவு பாத்தீங்கன்னா ½ ஹவர்ல போயிடலாம். அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையா தெரியறது இல்ல. ஆமாங்கய்யா. வண்டி நல்லா இருக்கு, சொகுசா இருக்கும். ஆ, ம். கச கசன்னு இருக்காது. நல்லா இடம் தாராளமா இருக்கு, ஏறி போயிருவீங்க. ம். ம் ம். ஸ்வீடன் குமார் எல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறோம். ம். இவர் கூட இந்த எகிப்து எகிப்து போயிட்டாரு. யாரு? முருகேசன் ஒருத்தர் இருந்தாரு. முருகேசன் பாத்தீங்களா இல்லையா? முருகேசன். பார்த்தது ஞாபகம் இருக்குங்க. எப்பயோ ஒரு வாட்டி. தொடக்க காலத்துல நம்ம இந்த கூகுள் மீட்டிங் ஏற்பாடு பண்ணும் பொழுது, டிசம்பர்ல டிசம்பர் ஜனவரில வந்தாங்க. அப்புறம் இப்போ எகிப்தில் இருக்கிறாரு இப்போ. அந்த ஜெர்மன் போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அவரா? இப்போ ஆமா ஆமா, ஜெர்மன் நிறுவனத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வேலை வாய்ப்பாக எகிப்து முதல்ல இந்தியா விட்டு போயிட்டாரு. ரொம்ப நல்லதா போச்சு. இந்தியா விட்டு போனாவே டாலர் அதிகமா கிடைக்கும், அவ்வளவுதான் வித்தியாசமே. அது நம்ம புரிஞ்சிட்டோம்னா டாலரை மிச்சப்படுத்தலாம். ஆரோக்கியத்தை புரிஞ்சிட்டோம்னா உணவுக்கான காசு மிச்சமாயிரும். உணவுக்கான காசு அவங்களுக்கு மூளைக்கான நிச்சயமா. வேலை தானே. ஆமா, அந்த உணவுக்கான காசு மிச்சப்படுத்தினா போதுமே. வீட்டுக்கு அதுக்கே $2000 அனுப்பலாமே. ஒரு சராசரியா ஒரு சராசரி இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு $50 சாப்பாடு செலவு பண்ணுவாங்களா? அமெரிக்கா போன்ற நாடுகள்ல ஒரு தனி மனிதன் தான் வச்சு. சமைச்சு சமைச்சு வாங்குனாங்கன்னா வாரத்துக்கு அவ்வளவு ஆகும். சமைச்சாங்கன்னா அவ்வளவு ஆகும். சமைக்கல அப்படின்னா கண்டிப்பா நிறைய ஆகும். ஒரு நாளைக்கு அதே தரம், அவங்க எந்த மாதிரி ஹோட்டல்ல சூஸ் பண்றாங்க, எந்த மாதிரி சாப்பிடுறாங்கன்ற பொறுத்து இருக்கு. சிம்பிளா வேணா சிம்பிளாவும் முடிச்சுக்கலாம். பட் ஆனா அங்க எப்படின்னு தெரியல. ஆனா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படியானா முடிச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு நடுத்தர இல்ல, அது மனநிலை நமக்கு என்னன்னு தெரியாது. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஐம்பது அதான் டாலர் அதான் இருந்தா அதான். ஓட்டிடலாமா? அது ரொம்ப அதிகம் தான். சாப்பாடுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா $20 போதும். அது நடுத்தரமா இருந்தது அப்படின்னா 20 ல இருந்து $25 ஆகும். அது ஒரு நாளைக்கு $25. அதான் காலையில ஒரு 7, மத்தியானம் ஒரு 7, சாயங்காலம் ஒரு 7. அவ்வளவுதானவா? இவ்வளவு இருந்தா போதும். அதாவது சொல்ற ஒரு $20 வச்சுக்கலாமே, அல்லது $20 வச்சுக்கலாமா? $20. ஆஹ் ஆமாங்கய்யா. கட்டாயம் $20 வேணுமா அங்க? 20 கட்டாயம் வேணும், கட்டாயம் வேணும். நமக்கு வீட்லயே சமைச்சு சாப்பிடுறோம் அப்படின்னா அவ்வளவு தேவைப்படாது. ம். நீங்க எவ்வளவு பண்ணிட்டு இருந்தீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி? எனக்கு வந்து லைக் எப்படி சொல்றது, நான் இங்க ரூம்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். ரூம்லயே ம். எதனா ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். பிரெட் பாக்கெட் வாங்கிட்டு அந்த ஸ்கிப்பி இல்லாட்டி வந்து அந்த பீனட் போட்டு பட்டர் போட்டு அது சாப்பிட்டுருவேன் மோஸ்ட்லி. அதுவே அஞ்சு லஞ்ச் டாலர் வந்து அதே எனக்கு வந்து அதே அதே 2-3 டாலர் ஆயிருமே. அது 2 நாளைக்கு 3 நாளைக்கு வந்துரும். ஓ. ஸோ வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ அது வாங்கிட்டோம் அப்படின்னா அது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல எதுனா ஒரு ட்ரிங்க் வச்சிருப்பேன். ஜஸ்ட் இன்ஸ்டன்டா மைலோவோ டீயோ ஹாட் வாட்டர் மட்டும் போட்டா, ஹாட் வாட்டர் மட்டும் ஜக் இருக்கும் போட்டாச்சு அப்படின்னா டீ உடனே செஞ்சிடலாம். பால் காய்க்கல தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. 3 in 1, 2 in 1 இல்ல 3 in 1. அதுலயே பால், சர்க்கரை எல்லாமே இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஹாட் வாட்டர் மட்டும் போட வேண்டியது, குடிக்க வேண்டியது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அது வச்சிருந்தேன். ஓ, அப்ப இப்ப அது ஒரு எல்லாமே யூஸ் பண்ணாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா. இப்ப ஹாட் வாட்டருக்கும் வேலை கிடையாது.
இப்ப என்ன இப்ப வந்து வெறும் அந்த சப்போஸ் இப்ப ஆபீஸ்ல போனேன்னா அந்த அஹ், முருங்கை இலை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் ம் ஹாட் வாட்டர் எப்பயாச்சும் போட்டுப்பேன். சப்போஸ் டீ ரொம்ப குடிக்கணும், டீ எதனா ஒரு சூடா குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ம் அது மட்டும் போட்டுட்டு அது மட்டும் குடிப்பேன், அவ்வளவுதான். அதுவும் ஆறிடும் ஆக்சுவலி நான் குடிக்கிறதுக்குள்ள. ஆமா. அதுக்கு அதுக்கு பேசாம So, அதுக்கு பேசாம நீங்க டீ தூள் இருக்கு இல்லையா, டீ தூள், சாதாரண டீ தூளும் நாட்டு சர்க்கரை வச்சுக்கலாமே, நல்லா இருக்குமே. ம் டீ தூள் வந்து ஒன்றும் பெருசா கெடாது. அஹ், டீ தூளுங்கிறது ஒரு ஒண்ணுமே இல்லை, ஒரு மூலிகை தூள் தான். டீ தூளுங்கிறது ஒரு வகையான அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். முருங்கை நல்லா தான் இருக்கும். அது எனக்கு என்னது, நான் குடிச்சது கிடையாது. முருங்கைக்கீரை கஷாயம் போட்டுருவீங்களா? அதுதாங்க அந்த இது வாங்கியிருக்கேன் இல்லையா, ஜஸ்ட் ஹாட் வாட்டர் மட்டும் போட்டு கலந்துருவேன், அவ்வளவுதான். அப்படியே குடிச்சிருவேன், அவ்வளவுதான். அன்னைக்கு ஒரு வாட்டி ஒரு அது பாக்கெட் காமிச்சேன் இல்லையா. ஆமா ஆமா, நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து இப்ப இந்த காலையில இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 4-5 தடவை டீ குடிச்சாச்சு. டீனா நிச்சயமா பாருங்க, நான் டீ கப்பே காட்டுறேன் பாருங்க. நான் டீ கப் காட்டுறேன் பாருங்க. இது இது பாத்தீங்கன்னா ஒரு 60 ml தான் இருக்கும். 60 ml, அவ்வளவுதான் இருக்கும். 60 ml தண்ணி தானே, வேற ஒண்ணும் இல்ல. 60 ml, அவ்வளவுதான். 5-6 தடவை சாப்பிட்டுருக்கேன். தண்ணி எல்லாம் குடிக்கவே இல்லை. 60 ml சாப்பிட்டுருக்கேன். அப்புறம் 6 தடவை சாப்பிட்டு எவ்வளோ ஆச்சு? 6 6 36, 360 தான் உள்ள போயிருக்குது. 360, அதாவது 4 ml கூட கிடையாது, 360 ml உள்ள போயிருக்கு மொத்தமாவே. ஆ? நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்களே, இனியன் சாப்பிட்றாரா சாப்பிட்றாரான்னு. அவ்வளவுதான், அதோ பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க, 6 கப்பு டீ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 360 ml, அப்ப 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி இதெல்லாம் அடிபட்டு போகுது. இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஜக்ல 350 ml கப்பு ஒரே கப்ல கொடுத்துடுவாங்க, ஒரே வாட்டியே குடிச்சிடணும், அவ்வளவுதான். ம்ஹும். நீங்க வச்சீங்களே அந்த கப்பு, அது மாதிரி 4 கப்பு சேர்ந்தா ஒரு டீங்க. அதான் பார்த்தேன். அதாவது அந்த 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 அது என்ன சொல்றேன்னா, அந்த என்ன சொல்றாங்க, அந்த இது சொல்றாங்க இல்லையா, ஒருத்தருக்கு வரவேற்பு அல்லது ஒருத்தர் உபசரிக்கிறோம், அதாவது ஒருத்தரை வந்து பேணுதல், ஒருத்தர் வரவேற்பு கொடுத்து உட்கார வச்சாவே அவன் 1/2 லிட்டர் கொடுக்கணுங்கிறான். அமெரிக்காவில 1/2 லிட்டர். அடங்கப்பா, இந்த கப்பே 3/4 லிட்டர் இருக்குது, அதுல 1/2 லிட்டர் கொடுத்தாதான், 1/2 லிட்டர் கொடுத்தாதான் சரியா கவனிக்கிறாங்கன்னு அர்த்தமாமா. அதாவது நாமெல்லாம் வந்து 50 ml, இப்ப நம்மலாம் பார்த்த டீ கப் பார்த்தீங்கன்னா 50 ml வந்துச்சு. நம்ம இந்தியாவில வந்து பேப்பர் கப்பே பார்த்தீங்கன்னா காகித குவளை இருக்குல்ல, இந்தியாவில காகித குவளை வந்து 60 ml கூட பிடிக்காதுங்க. அதே பிடிக்காது. அதுவா 60, அதுவே 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. அதுதான் 6 ரூபா. அது ஒண்ணுக்கும் ஆகாத கிறக, மூத்திர வாசடிங்க. மோந்து பார்த்தா மூத்திரனா, நான் மோந்து பார்ப்பேன், அதே மூத்திரனா தெரியும். என்ன காப்பியோ என்ன டீ தூளோ என்ன இலவோ ஒன்றும் தெரியாது, நாத்தம் அடிக்க. நான் பார்த்துருக்கேன். அது நான் இது வரைக்கும் நான் கடையிலேயே குடிச்சது இல்லை, அது வேற. நான் டீ கடையிலே குடிச்சது இல்லை, அது வேற. ஐயா, டீ கடையில் நல்லா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டீ கடையில் குடிச்சிருக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 தடவை 3 தடவை யாராவது வலியுறுத்தினா டீ கடையில் குடிச்சிருக்கேன். வலியுறுத்தினாங்க. டீ கடைக்கு பக்கமும் போக மாட்டேன் நான் எப்பவுமே. இப்போ இல்லை, எங்க அப்பா காலத்துல இருந்தே நான் போக மாட்டேன். அது எங்க அப்பா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது. இவங்க எல்லாம் ஊதாரித்தனமா போகாத, கடைகளுக்கு போய் சாப்பிட்றதே எங்க அப்பா ஊதாரித்தனம்னு சொல்லுவார், ரொம்ப கேவலமா பேசுவார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பெல்லாம் எனக்கு இது தெரியாது. இப்ப என்னடான்னா கடையில் போய் சாப்பிட்றதே ஒரு பண்பாடா மாறிடுது. அசமா போச்சு. அந்த மாதிரி ஆகி போச்சு. சரி, இன்னைக்கு இவர் நல்ல நம்மளுடைய இதெல்லாம் போட்டிருக்காரு. நோயற்ற வாழ்வை பத்தி, அந்த மனத்தை பற்றி நிறைய தெளிவா பேசியிருக்கிறோம். பாத்தீங்களா இல்லையா காணொலி எல்லாம்? இன்னும் இல்லைங்க, அதோ இனிமேல் தான் போய் பார்க்கணும். நைட்டு இப்பதான் வேலை முடிஞ்சது. இப்போ கொஞ்சம் போய் ஏதாவது பார்த்துட்டு. ஒன்று ஆரம்பிங்க, இப்ப முடிச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் பேசலாம். ஏன்னா காலையில நிறைய பேசிட்டு தான் இருக்கோம். காலையில் குமார் நிறைய வந்தாரு. குமார்ட்டே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியாச்சு. எதிர்ப்பாற்றல் குறைந்த ஒரு நோயாளி ஒருத்தர் வந்தாரு. அப்ப நான் சொன்ன முதல்ல 3000 கட்டி சேரப்பா அப்படின்னு. எதிர்ப்பாற்றல் குறைந்த நோயாளி, அது நான் ஏன் கவலைப்படுறானுங்க எதிர்ப்பாற்றல். போய் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு இருக்கிறேன். படிச்சுட்டு சேலம் சுபாஷ் போய் சந்திச்சிருக்கிறாப்புல அவரு. எதிர்ப்பாற்றல் குறைந்த நோயாளி. எதிர்ப்பாற்றல் இவன் பயந்துட்டு கிடக்குறான். எதிர்ப்பாற்றல்னா ஒண்ணுமே கிடையாது. உணவுனால் ரத்தம் கெட்டு போகுது. எதிர்ப்பாற்றல், அதனால போய் அப்படியே பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஒரு அப்புறம் எனக்கு செய்தி போட்டிருந்தாரு. ஏன் கேட்டா,
எனக்கு எதிர்பார்த்தல் குறைந்த நோய் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்க எதிர்பார்த்தல் குறைந்துட்டாவே இம்யூன் ஏதோ. ஆமா, அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்ல, இம்யூனிட்டி கம்மியா இருக்கு. அதுக்கு என்ன தெரியுமா பேர் வச்சிடுறான்? ஹெச்ஐவின்னு பேசிடுறான், எய்ட்ஸ்னு பேர் வச்சு விட்றான். ரொம்ப அதனால பக்கம் பயந்து போயிடுறாங்க அது. அப்படி கிடையவே கிடையாது. புற்றுநோயாளிக்கு எனக்கு தெரிஞ்ச புற்றுநோயாளிகள் என்ன, நான் வந்து நான் சொல்றேன் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன். ஒண்ணும் வேண்டாம், எதிர்பார்ப்புகள் குறைஞ்சிட்டாவே எல்லா நோய் வரும்னு நீங்க சொல்லணும். உடனே அதுக்கு பேர் வச்சிடுறது, எய்ட்ஸ் நோய்னு பேர் வச்சிடுறது. என்னது, அதை பயந்துக்கிறாங்க எல்லாருமே. உடம்பா விளைச்சிற சளி வருங்க. ஏன் எதை நீங்க சாதாரண உணவு கூட சளி வருமா வராதா? சாதாரண உணவு தின்னு வரும். பாருங்க, பலகாரம் தின்னு ஒன்னும் பலகாரம் தின்னுங்க. இப்ப பலகாரத்துக்கு என்ன தெரியுமா பேர் வச்சிருக்கான்? சாப்பாடுன்னு பேர் வச்சுட்டான். பலகாரம்னு சொன்னா பலகாரம் தின்னு போட்டு பலகாரம் என்னங்க சொல்லுங்க? பலகாரம் என்ன சொல்லுங்க? உங்களுக்கு தெரிஞ்சது பலகாரம் என்ன? எனக்கு தெரிஞ்ச பலகாரம் இட்லி, சட்னி, சாம்பார், அப்புறம் வடை, போண்டா, பச்சி, பாயாசம். இதாங்க எனக்கு பலகாரம். அதான பலகாரம். சாப்பாடு ஐட்டம் எல்லாம் அதுக்குள்ள வந்துருச்சு. ஆமா, இப்ப வடை வந்துருது, பாயாசம் வருது, பஜ்ஜி வந்திருக்குது. இதெல்லாம் பலகாரம். அப்புறம் வேற அந்த அல்வா இந்த அல்வா எல்லா அளவும் வச்சிடுறான். அப்புறம் பாயாசம் வந்து எல்லாம் தின்னு போட்டு பூரா பசை தானே தின்னு போட்டு எனக்கு வந்து கபம் கட்டுறது அப்படின்னு என்ன அருவும்? எல்லாரும் கபம் கட்டும். பின்னாடி கபம் அப்பவே கட்டும். அந்த கபம் உள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு நோய் வந்துடும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பயந்து போய் ஏதோ குரங்குக்கு. சரி, நான் கேட்குறேன், எந்த எந்த நோயாவது வந்து துடிதுடுத்து சாதனை பாருங்க. எந்த பறவையாது, எருமையாது, நாயாது கொரோனாங்கிற வந்து சாவுதா? நோய் வந்து சாவுதான்னு பாருங்க. அது இயற்கையா வாழ்ந்து இயற்கையா போகுது. மனிதனுக்கு மட்டும்தானே இத்தனை நோய் வருது. இப்ப பாரு, இப்ப வேகமா பரவிட்டு இருக்குதுங்கிறான். தமிழ்நாட்டுல வேகமா பரவுதுங்கிறான், கர்நாடகால பரவுதுங்கிறான், எங்கடா பரவு? இப்ப சிங்கப்பூர் விட்டு போ, சிங்கப்பூர்ல கொஞ்சம் இருந்து வருமானமா? இப்ப சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துருச்சாரு தெரியுது நேரடியா. அங்கிருந்து ஏத்தி விட்டாங்களே தெரியுது. இப்ப கொஞ்சம் வருமானம் கிடைக்கும். அது லைக் வந்து கொஞ்சம் வருமானம் காத்துல எல்லாம் பரவுறது பண்ணிக்கலாம். தாங்கய்யா, வேற எதுவுமே கிடையாது. காத்துல அது நச்சுத்தன்மை வந்தாச்சுன்னா அது எல்லா இடத்துல எல்லா கிருமியும் இருக்கதான் செய்யுது. என்ன இப்ப நீங்க சொன்ன மாதிரி நமக்கு உடம்ப வந்து அது அந்த ஆற்றல் இருக்கா இல்லையா அப்படின்றதுதான் இப்ப கேள்வி. சரி, அப்படி பார்த்தா பறவைகளுக்கே வரல. பறவைகள், விலங்குகள், பன்னி, நாய், பேய் அதெல்லாம் சாகணும்ல. அதாங்க பறவை பரிணாமா. காய்ச்சல்ல பறவைக்குன்னு சில காய்ச்சல் வந்து அதுல கூட நிறைய இறந்து போகுது. இப்ப பாருங்க, ஒரு ஏன் கூட்டா ஒரு குரானாங்கிற ஒரு கிருமி தான். கோழி பண்ணையில நான் கேட்கறேன், குரானாவே என்னமோ பேர் சொல்றான். சரி, அந்த கிருமிகள் வந்து அதுல இருந்து தானே இருக்குது. எதுல? இந்த பன்னியில இருக்குது, நாயில் இருக்குது, பேயிலுக்கு, எல்லாத்துலயும் தானே அந்த கிருமி இருக்கு. கிருமி இல்லாததே உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன் அது மட்டும் சாக மாட்டேங்குதுன்னு நான் கேட்கறேன். ஏன் மனுஷனுக்கு வர்றது, ஏன் மாட்டுக்கு போறது இல்ல? மாடு எப்ப பார்த்தா மூக்கு ஒழுகிட்டே இருங்க. அது எருமை பார்த்தீங்கன்னா ஒழுன்னு ஒழுகிட்டே இருங்க. எருமை இருக்கிறதுலே அதிகமா மூக்குல ஒழுகுது எருமை தான். அது நக்கிட்டே இருக்காது, சளி நக்கிட்டே இருக்கும். எருமை 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 வச்சுட்டு போய் பாருங்க, மாட்டை விட எருமைக்கு அப்படியே ஒழுதுட்டே இருக்கு சளி. இதுக்கு அது வெறும் புல்லுதான் தீங்குது. என்னது, எருமை புல்லுதான் தீங்குது. ஆனா ஆமா, அது பார்த்தீங்கன்னா மூக்குல பூரா ஒழுகிட்டே இருக்கு. அவ்வளவு சளி இருக்கு, மூக்கு பூரா சளி தான். பார்த்தா எருமை மாதிரி இருக்காம பாரு, அப்படி மூக்கு ஒழுகிட்டு இருப்பாங்க, எருமை பயமா. அப்ப மொத்தத்துல இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க ஐயா. இதெல்லாம் பொய். ரத்தம் கெட்டு போனால் எல்லா நோயும் வரும் இவனுங்க. அப்படி பார்த்தா நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் யானைக்கு வரல, ஏன் குதிரைக்கு வரல, ஏன் நாய்க்கு வரல? நம்ம வீட்டுல இருக்க நாய் ரொம்ப கேவலமா இருக்கு, அதுக்கு வர மாட்டேங்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இவன் பலகாரம் தின்னு பழகி போய் எதிர்பார்த்தல் குறைஞ்சு போச்சுன்னா அது கிடைப்பு விடுது. ரெண்டாவது வந்து என்ன மாதிரி சொல்றாரு நீங்க இந்த புத்தகத்துல, மூக்கஸ்லாஸ் டயட் ஹீலிங் சிஸ்டத்துல யாரு மாவு பண்டங்களை திங்குறாங்களோ அவர் வந்து நிரந்தர தொற்று நோயாளியாக இருப்பார்கள் எழுதுறாரு. இந்த வேணும் படிச்சு காட்டுற பாருங்க. அதாவது அரிசிங்கிறது ஒரு மாவு. இங்க பாருங்க, that rice is the foundational case of leprosy, that terrible pestilence எழுதுறாரு. that terrible pestilence, அதாவது தட்னா அரிசி. டெரிபிள் பெஸ்டிலன்ஸ் என்னன்னு பாருங்க. டெரிபிள் பெஸ்டிலன்ஸ் போட்டு பாருங்க. டெரிபிள்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, பெஸ்டிலன்ஸ் போடுங்க. பெஸ்டிலன்ஸ்
வந்துருச்சா? வந்துருச்சுங்கய்யா. பெஸ்டிலன்ஸ் PESTILGNCE என்ன வருது? Refers to any deadly disease that spreads rapidly and cause a high death rate, especially an epidemic disease. அதாவது இப்போ சார்ஸ் நோயின்னு ஒண்ணு வந்தது பார்த்தீங்களா 2006ல, 2003, 2002 நினைக்கிறேன். சரி, சார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்தது. அது அது வந்து பயங்கரமான நோய். கோவிட். அதத்தான். அது கோவிடோட ரொம்ப பயங்கரமா இருந்தது. டெத் ரேட்டும் அதிகமா இருந்தது. சரி, இப்ப நான் சொல்றேன். நேரா இவர் எழுதுறாரு. யாரு? டாக்டர் அர்னால்டு எழுதுறாரு. யாரு தொடர்ந்து மாவு சத்தை திங்கிறானோ அவன் நிரந்தர தொற்று நோயாளி இருப்பான்னு அது எழுதுறாரு. என்னது? நிரந்தர நோயாளி. நான் எழுதுறத விட காட்டுறேன் பாருங்க. நான் அனுப்பிச்சிருப்பேன். இந்த 9 வகையான உணவு அனுப்பிச்சிருப்பேன். அதில் படிச்சு பாருங்க. 9 வகையான உணவு அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா உங்களுக்கு? ஏற்கனவே 9 வகையான உணவு அனுப்பிச்சிருப்பேன். அதில் பாருங்க, ரைஸை பற்றி பாருங்க, இருக்கான்னு பாருங்க. அதை அப்படியே போட்டு பாருங்க. என்ன எழுதுறாரு? தட் இஸ் டெரிபிள். என்ன? பயங்கரமான ரொம்ப வேகமான அல்லது கொடூரமானன்னு வச்சுக்கலாம். பெஸ்டிலன்ஸ் என்னன்னு சொல்லிட்டாரு. நான் சொல்றதை விட நீங்க நான் கூட என்னமா நினைச்சிருந்தேன், நீங்க சொல்றதை பார்த்தா அதை விட பயங்கரமா இருக்கு. சார்ஸ் நோய் எக்ஸாம்பிள் சார்ஸ் நோய் தான். இவர் சொல்றாரு யாரு? மாவு சத்து சாப்பிட்றாரு. அப்ப ஏன் வராது? மாவு சத்துக்கே வருதுன்னா அப்ப இறைச்சி சத்துக்கு? இறைச்சி திங்காத உலகத்துல யாராவது இருக்கான்னு பாருங்க. இறைச்சி திங்காத உலகத்துல யாராவது இருக்காங்களா? இறைச்சி திங்காதவங்க உலகத்துல யாராவது இருக்காங்களா? அப்ப இறைச்சி சாப்பிட்றவங்க போற வருதா இல்லையா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இன்னொன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடுமையா பாருங்க, இந்த கடுமையா உழைக்கிறான் பாருங்க, கடுமையா வெயில் விடுறான் பாருங்க, அவனுக்கு மட்டும் இந்த கொஞ்சம் அவனுக்கு இந்த தாக்கம் குறைவா இருக்கு. இந்த ஒல்லியா வந்து கடுமையா போட்டு வாங்குறான் பாருங்க, நல்லா சொகுச குழுன்னு தின்ட்டு இருக்கிற பாரு, அவனுக்கு தான் வேகமா வருது. நல்லா எப்ப பார்த்தா திருட்ட கடுமையா உழைக்கிறான் பாருங்க, முருகுன்னு உடம்ப போட்டு வளைச்சு எடுக்கிறான் பாருங்க. அவனுக்கு ஆனா அவன் உள்ளிருந்து அவனை கொண்டு போடு. அது வேற. உள்ளிருந்து கொண்டு போடு. என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு வகையில் அந்த கிருமிகள் மேலெழுந்து ரத்தம் கெட்டு போய் நாம வந்து அதை ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அதை வந்து டிஎன்ஏ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த டிஎன்ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு முடிவெடுப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு? இந்த சுற்றுச்சூழலுக்கு தகுந்த முடிவெடுப்பாரு. அவரு சுற்றுச்சூழலையும் பாக்குறாரு. அவரு பார்த்து மனிதனுக்கு வந்து இந்த நோய் கொடுன்னு சொல்றாரு. அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா முடிவெடுக்கிறாரு. சரி, இதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறீங்க? மனிதனுடைய ஆசைகள் தானே காரணம். உணவுங்கிற ஆசையில போய் மாட்டிக்கிறானே இல்லையா? அது ஆசைனே தெரியாம அடிப்படை தேவையில்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க போய் கேட்கறான் பாருங்க, அது வேண்டாம் இது வேண்டாம். ஏண்டா உண்மையாலுமே சாப்பிட்டா தான் உயிர் வாழும்னு சொன்னா ஏன் தேர்வு பண்ற? நீ சாப்பிட்டா தான் உயிர் நிற்கும்னா அங்க போய் தேர்வு பண்ற, எனக்கு இந்த உணவு வேண்டாம், அந்த எனக்கு இதுதான் பிடிக்கும், அதுதான் பிடிக்காது. அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தேர்வு பண்றானே இல்லையா? சுவைக்கு அடிமையாச்சு இல்லையா நாக்கு. இது பிடிக்கும், இந்த தன்மை, அது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேஸ்ட் பிடிக்கும், அந்த டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னு சொல்றதுக்கு அந்த சுவையின் எல்லாருக்குமே அப்படிதானுங்கய்யா. ஆமா. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இவன் பலகாரத்துக்கு அடிமையாயிட்டான்னு அர்த்தம். இது பலகாரத்துக்கு அடிமையாகி போய் அது பலகாரத்துக்கு நீங்க எந்த பலகாரம் சாப்பிட்டாலும் 1 நிமிஷம் தான் எனக்கு சுவை. மிட்டாய் சாப்பிட்டீங்கன்னா 1 நாளைக்கு இருக்குமா? எது சாப்பிட்டாலும் 1 நிமிஷம் தாங்க சுவை இருக்குது. அது 1 நிமிஷம் கூட கிடையாது. 1 நிமிஷம் வச்சுக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப பூமியில போறது எல்லாருக்குமே இது பொதுவான விதி தானே. இது ஒண்ணு யாருக்குமே விதி விலக்கு இல்லையா? யாருக்குமே இது வந்து விதி விலக்கே கிடையாது இல்லையா? ஒரே நிமிடம் தான் சுவைங்கிறது, ஒரே நிமிடம் தான். அது நான் கூட அதிகமா சொல்றேன். 1 நிமிஷத்துக்கு மேல சுவை நிக்காது, அவ்வளவுதான். புற ஏறினா 5 நிமிஷம் நிக்கும். புற ஏறிட்டா வேண்டாம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் லோக்குலக்கு இருமிட்டு போன தவிர மற்றபடிக்கு இது ஒரே நிமிஷம் சுவைக்காகத்தாங்க அத்தனையும் ஆட்டம் போடுறாங்க. அப்போ இந்த பழமொழி சொல்றாங்களையா, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. அளவே நஞ்சுதான். நீங்க இப்ப உடலுறவு, நான் வந்து காலையில இருந்து உடலுறவை பத்தி சிந்திச்சுட்டு இருந்தேன்.
ஏன்டா உடலுறவும் நானும் உடலுறவு பண்ணவன் தான். நானும் அது 1 நிமிஷம் தான் 1 நிமிஷங்க. அது 1 வினாடி தான் நீடிக்குது. அப்புறம் இனிப்பு சாப்பிட்டாலும் 1 வினாடி தான் நிக்குது. காரம் சாப்பிட்டா கொஞ்சம் நிக்குது. காரம் சாப்பிட்டா இந்த வெங்காயம் சாப்பிட்டோம்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நிக்குது. மற்ற எல்லாமே 1 வினாடிக்கு மேல தாங்க. இதுக்கேன்டா இந்த நாயாட்ட பழகுறோம் நம்ம? அது ஒண்ணுமே புரியல. இந்த நாய் அதாவது இங்கிருந்து போறது வடதிங்கருக்கு எங்க போறது? இங்கிருந்து 10 கிலோமீட்டர் போய் அந்த கடைக்கு போறது. அந்த அந்த சிகாமணி பேரெல்லாம் வச்சுக்குவோம். அந்த சிகாமணி கடைக்கு, அந்த ராமசாமி கடைக்கு, அந்த குப்பிசாமி கடைக்கு போய் வடை சாப்பிட்டு நல்லா இருக்குங்கிறான். அந்த ஒரு வடை திங்கிறதுக்காக 7 கிலோமீட்டர் நடந்து போறான். அப்படித்தானே இல்ல நீங்க? சைவத்திலேயே சாப்பிட்டாலும் இது பாத்தீங்கன்னா எப்படி எந்த அளவுக்கு ருசியா செய்து சாப்பிடணும் அப்படின்னு தான் மனம் ஏங்குதே தவிர ருசி இல்லாம சாப்பிட சொல்லி ஏங்கவில்லையே. அப்ப அந்த ருசி எவ்வளவு நேரம் நிக்குது? இன்னொரு வாட்டி சாப்பிடுற வரைக்கும் தேடாது, அவ்வளவுதான். இன்னொரு வாட்டி சாப்பிட்டதுன்னா இன்னொரு அது எத்தனை நிமிஷம் நிக்குது? அது அந்த திங்கிற சாப்பிடுற வரைக்கும் வரைக்கும் தானே. அதெல்லாம் அதிகபட்சமா 1 நிமிஷம் 2 நிமிஷம், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இந்த 2 நிமிஷத்துக்காக அவன் படுற பாடு இருக்கு. அதுதான் அந்த விஷயமே. இப்ப நம்ம அதுல ஒளிச்சிடுறோம் இல்லையா? இப்ப பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த 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 இது நோயா மாறுது. நம்ம சாவு நிச்சயமடா. நம்ம ஏன்டா துன்பப்படுத்த? ஒண்ணுமே இல்ல. துன்பப்பட்டு சாவறதுக்கு இன்பமா போயிடலாங்கிற என்ன நமக்கு வந்தாச்சு. இப்ப துன்பப்பட்டு இப்ப நம்ம பாருங்க, ஏன் உங்களுக்கு துன்பம் வரலைன்னா உணவு குறைச்சிக்கிட்டே போறதுனால உங்களுக்கு துன்பம் இல்லை. அவ்வளவுதான். நீங்க மற்ற கணக்கில் வெளிநாட்டுக்காரன் போடுற கணக்கெல்லாம் அடிபட்டு போகுது. அதுக்கு இவ்வளவு செலவு, இதுக்கு இவ்வளவு செலவு, புண்ணாக்கு செலவு, புண்ணாக்கு செலவு, அந்த காஸ்டியூம் செலவு, எதுவும் இல்ல. இன்னைக்கு ஆபீஸ்ல ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் கொலீக் வந்து பல்லு சொத்தாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கிறதுக்கு எவ்வளவு அப்படின்னு. சோ இங்க புடுங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா $2000 ஆகுது. எத்தனை? $2000. $2000 கொக்க மக்கா. என்ன எது? அது ஒரு பல்லா இருந்தா பரவாயில்ல, 2 பல்லு இருக்கு சொத்த பல்லு. சோ ஒரு பல்லுக்கு 1000 வெள்ளினா 2 பல்லுக்கு அதுவே பாத்தீங்கன்னா 1 லட்சம். இங்க சிங்கப்பூர்ல டென்டிஸ்டுக்கு இங்க இந்தியால மட்டும்தாங்க 5 வெள்ளி. அதுக்கு பேசாம ஃபிளைட் புக் பண்ணிட்டு வந்து ஃப்ரீயாவே ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அங்க இருக்க சென்னையில. ஜிஹெச்சுக்கு போய் சும்மாவே பிடிக்கும். ஒரு படத்துல, சினிமா படத்துல வடிவேலு உன்னர பல்லையும் சேர்ந்து புடுங்குவா. ஏன் நல்லா இருக்கிற பல்ல புடுங்கின? அட இல்லையா, சில்லறை இல்லைங்கிறத பிடிக்கிட்டோமா? சில்லறை இல்லைங்கிறதே பிடி, சில்லறை இல்லைங்க நல்லா இருக்கிற பல்ல பிடிக்கிட்டேம்மா. இங்க டென்டல் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இங்க சிங்கப்பூர்ல டென்டல் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. நினைச்சு கூட எது எடுத்தாலும் காஸ்ட்லி. தீர்ந்தா அவன் சம்பளமே போச்சுங்க. அவன் சம்பளமே போச்சே. ஆமா. அப்ப அது அந்த அப்ப அதிகபட்சமே எவ்வளவுப்பா? ஒரு ஆபீசர் என்ன சம்பளம் வாங்க? ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி வந்து ஒரு நாளைக்கு $20 சம்பாதிப்பானா? இங்க சொத்தப்பல்ல இருக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்கள் யாருமே இங்க பண்ண மாட்டாங்களே. எல்லாம் இந்தியா தானே வருவாங்க. ஓ, அங்க வந்து புடுங்கிட்டு வந்துடுறதா? ஆமா. ஓ, பல்ல புடுங்க தமிழ். அப்ப வைத்தியம் பாக்குறதுக்கு இங்க கூட வந்துடுறாங்க. வைத்தியம் பாக்குறதுக்கு இங்க யாருமே ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டாங்க. வேற சாய்ஸே இல்ல அப்படின்னா தான் இங்க போவாங்க. சும்மா ஜுரம், இன்னைக்கு எம்சி எடுக்கணும் அப்படின்னா, நார்மல் எம்சினா மெடிக்கல் சர்டிபிகேட், அதை எடுக்கணும்னா போவாங்க. மத்தபடி அவங்களே சொல்லிடுவாங்க இது இங்க முடியாது. $2000 வாங்குறதுக்கு அப்படி என்னங்க இருக்கு? அதுல ஒண்ணுமே இல்லைங்களா? $2000 நினைச்ச கூட போய் இங்க அமெரிக்கால கூட ஒரு ரேட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டேங்க அப்பா. இப்ப உலகத்திலே மெடிக்கல் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறது சிங்கப்பூர் ஆட்டத்தான் நினைக்கிறேன். எல்லா நாடுகளும் இவ்வளவு வாங்குறாங்க. எஸ்பெஷலி பல்லுக்கு. புடுங்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கயா. அதுக்கு வந்து வேரியஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொத்த பல்லுனா என்ன பண்றது? கடைசி ஆப்ஷன் தான் பல்ல புடுங்கறது வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்க வலி கொடுக்கறது, வலியே இல்லாம பண்றதுக்கு தான் அவ்வளவு காசு. வலியே இல்லாம எடுக்கிறதுக்கு தான் அவ்வளவு காசு. நம்ம ஊர்ல வலி இருக்கும் இல்லையா? இப்ப எடுத்து விட்டுருவாங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வலி இருக்கும்ல. நீங்க அது வலி இல்லாம செய்யறதுக்கு என்னெல்லாம் மேஜிக் பண்ணணுமோ அதெல்லாம் மேஜிக் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். பண்ற யாரு? சிங்கப்பூர் வைத்தியர்களா, தமிழ்நாட்டு வைத்தியர்களா? எப்படி எம்பிபிஎஸ் மருத்துவம் தானே? எம்பிபிஎஸ் அப்படி என்ன அலோபதி மருத்துவர் தானே? இந்தியால இங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இந்தியாவோட டாக்டர் சர்டிபிகேட் இங்க செல்லாது. இங்க ஒரு தனியா ஒண்ணு எழுதணும், என்ட்ரன்ஸ் எழுதணும். இவன் நர்ஸு கூட அப்படிதான் ஒத்துக்க மாட்டான். ஊர்ல இருக்கிற நர்ஸ் எல்லாம் இங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்க இருந்து அவங்க எக்ஸாம் எழுதினாதான் இன்டர்நேஷனல். அதுக்கே 3 லட்சம். அங்க பாத்தீங்கன்னா 40,000 50,000 பதிச்சு முடிச்சிருப்போம். இங்க அந்த நர்ஸ் சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணணும். இப்ப அந்த துறையில இருக்கிறதுனால எனக்கு தெரியுது. அடங்க அப்பா.
இப்ப ஆமா. அப்படி வேலைக்கு கூட பாத்தீங்கன்னா இப்ப வர இந்தியால எதுலயுமே சேர்த்தியே கிடையாதுங்க. எதுவும் இல்ல. இந்த டெஸ்ட் அடிக்கிறது, இந்த வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்றாங்க பாத்தீங்கன்னா, டெஸ்ட் அடிக்கிறது. அதுக்கே 4 லட்சம் 5 லட்சம் கடன் வாங்கி செலவு பண்ணி இங்க வந்து ஏஜென்ட் ஃபீஸ் குடுத்து, அந்த கடன்ல இருந்து மீண்டு வர்றதுக்கே அவங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடும் பசங்களுக்கு. ம். அதுக்கப்புறம் தான் சம்பாதிக்கிறது. அந்த பாவம் பாவம் ஐயா. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல வராங்க இல்லையா? சோ அதுல வர்றது இன்னும் கொடுமையா இருக்கும் பசங்க. அப்பா! அப்ப சோ எதுக்கு தான் இந்தியா இப்ப சிங்கப்பூர் இங்க இப்ப சிங்கப்பூர் நீங்களே என்ன இ- நான் வந்து படிச்சதுனால வந்துட்டேங்கய்யா. படிப்பு அகாடமிக்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்ததுனால வந்து என்னால முடிஞ்சது. ஓ! 10th நல்ல மார்க்ஸ் இருந்ததுனால அடுத்தடுத்து ஈஸியா கிடைச்சதுனால, அதே மாதிரி பிளஸ் டூல நல்ல மார்க்ஸ் எடுத்தா இங்க சிங்கப்பூர்ல நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் இருக்கு, நான்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கு, 2 இருக்கு, அதுல வரலாம். சோ இப்ப நீங்க படிப்பு படிக்க ரீதியாக வந்தால் இப்ப உங்களுக்கு சிங்கப்பூர் நீங்க படிக்கிறதுக்கு தான் படிக்க நான் தான் வந்தேன். ஓ! படிக்க தான் வேலைக்கு வந்தேன். போகலையா? பிளஸ் டூ வேலைக்கு முடிச்சுட்டு. போகல. இல்ல இங்க வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் படிக்க வந்தேன். படிச்சு முடிச்சுட்டு இங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ம். 2 வருஷம். ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணேன். அடடா! சிசிடிவி அடடா! கார்டு அக்சஸிங் பண்ணிட்டு இருந்தேன். அது ம். முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஐடி கொஞ்சம் அதுக்கப்புறம் மறுபடியும் ரோபோட் பாஷ்னு ஒரு கம்பெனில அங்க ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணேன். ம். அதுக்கப்புறம் ஐடி பண்ணேன். ஐடி முடிச்சுட்டு ம். அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்ல ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் முதியோர் இதை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். சம்பந்தமே இருக்காது ஃபுல்லா. எனக்கு என்ன அப்பா! பிடிக்குதோ அது ஃபுல்லாவே ட்ரை பண்ணிட்டு அப்படின்னா கைவசம் பல தொழில் இருக்குது. கைவசம் பல தொழில் இருக்கு. இல்ல புதுசா கத்துக்கிறதுக்கு தயங்க மாட்டேன். புதுசா ஓ! புதுசா எதை எடுத்தாலும் புதுசா ட்ரை பண்ணணுமே. இப்போ 35 வயசுல தான் 37 வயசு 35 வயசுல தான் வயசானவங்களே போய் ஹேண்டில் பண்ணனேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது இதுல. ம். தைரியமா எனக்கு பண்ணிட்டீங்க. பிடிச்சிருக்கா அதை செய்யணும். ஆமா, பிடிச்சிருக்கா அதை செய்யணும். இப்ப இது கூட நீட் மருத்துவம் கூட அப்படிதான். அது பிடிச்சிருக்கா இது கரெக்டா அது செய்யணும். அது எப்பாடு பட்டாச்சும் நமக்கு வந்து பொறுமையானாச்சும் கத்துக்கணும். பொறுமையா எதுவா கூட போலாம், அவசரமே கிடையாது. என்ன அவசரம், பொறுமையா இதுல செய்யணும். ஆமாமா. இதுல அவசரமே இல்லையே. இது விட்டு இது அற்புதமான மருத்துவமாச்சே. வேணா செய்யலாம், வேண்டாம் உறவுது நமக்கு ஒரு கலைங்க அது. சாதாரண இல்ல விஷயம் இது இல்ல. புரிஞ்சிருச்சுங்க. இதுல புரியாததுக்கு எதுவுமே கிடையாது. இதுல அந்த ம். மனசுதான் திண்டாடும். இப்ப அது தெரிஞ்சிருச்சு. எங்க ம். அந்த மிடில் டைம்ல தேவைப்படாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த வெஜிடபிள்ஸ் இப்ப எங்க வந்து நின்னு இருக்கேன் அப்படின்னா, வாரத்துல 2 நாள்னாச்சும் ஃபுல்லா வந்து தண்ணியிலயோ இல்லாட்டி வந்து வெறும் ஜூஸ்லயோ கருப்பட்டிலயோ பேரிச்சம்பழத்துல அப்படி போட்டுறேன். இந்த 3 நாள் 4 நாள் இருக்கு பாத்தீங்களா, அப்ப மட்டும் தான் வெஜிடபிள்ஸ் சப்பாத்தி அப்படி போயிட்டு இருக்கு. ஒரு 2 நாள் வந்து கருப்பட்டியில போட்டுருவேன். ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிங்க், எதனா ஒரு அதாவது ட்ரிங்க், அதாவது நெல்லிக்காய் நீங்க என்ன ஜூஸ். உணவு உணவு உங்களை கட்டுப்படுத்துதுங்கிறத விட நீங்க உணவை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. அவ்வளவுதான். ஆமா. எல்லாரும் உணவுக்கு அடிமை ஆவாங்க. இப்ப நாம என்ன பண்றோம்? உணவை நம்ம கையாளுற மாதிரி கொண்டு வரணும். ம். அதுக்கு உடம்பு ஏக்கம் எதுவுமே இல்ல. இப்போதைக்கு அந்த இது சாப்பிடல ஏன்னா ஆல்ரெடி சைவமா இருந்ததுனால நான்வெஜ் மேல ஏக்கம் கிடையாது. இப்ப நார்மலா இப்ப இது சாப்பிடுறதுனால எப்பயாச்சும் ரைஸ் எதனா சாதம் சாப்பிட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன். சோறு சாப்பிட்டேன், சாதம் சொல்லக்கூடாது, ரைஸ்ன்னு சொல்லக்கூடாது. சோறு சாப்பிட்டா நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி இருக்கு எனக்கு. அதான் சலிக்கட்டும். சாப்பிடுறது இல்ல. அப்படி எங்கனாச்சும் இப்ப கோயிலுக்கு போனா பிரசாதமா குடுப்பாங்க. அங்க பிரசாதமா என்ன ஐயோ, நான் பிரசாதம் சாப்பிடும்போது தான் தெரியுது. ஆஹா, நம்ம இத்தனை வருஷம் நம்ம என்ன சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு. அங்க போனோம்னா, கோயில்ல போனோம்னா கேசரி, நெய்யில போட்ட கேசரி, சாம்பார் சாதம், தயிர் சாதம், இதுதான் குடுக்குறாங்க. அதெல்லாம் அவங்க செலவு பண்றாங்க பாருங்க. அதெல்லாம் நிறைய செலவு பண்ணி பண்றாங்க. அதாங்க செலவு சைவம் தான் செலவு அதிகம்ங்கிறீங்களே. ம். ஆமா, சைவம் தான் இங்க செலவு அதிகம். வெஜிடபிள்ஸ் தான் இங்க விலை அதிகம். நான்வெஜ் விலை இந்தியால மட்டும் தான் இங்க விலை கம்மி. இந்தியால வந்து அங்க உற்பத்தி இருக்கு இல்லையா, இங்க உற்பத்தி கிடையாது. சோ அது வெளிய இருந்து எடுத்துட்டு வரணும். சோ வெளிய இருந்து ஆ, எடுத்துட்டு வரது போது அவங்களுக்கு இங்க அசைவம் சீப்பா கிடைக்குது. சைவம் விலை அதிகமா இருக்கு. அசைவம்னு பார்த்தா கடல் உணவு தானே. வேற என்ன அவங்க இடமே கடல் இல்ல தானே. கோழி இறைச்சி இதெல்லாம் கிடைக்கும். இறைச்சி எல்லாமே ஏற்றுமதி தான். எல்லாமே ஏற்றுமதி தான். இங்க எதுவுமே இல்ல இல்லையா. எது உற்பத்தியே வர்றதா கிடையாது. இருந்தாலும் வெளிய இருந்ததா. எந்த உற்பத்தியுமே எதுவுமே கிடையாது. அடங்கப்பா. அப்படியே வச்சிருந்தாலும் என்ன, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாட்டு பண்ணைன்னு இருந்தா ஒரு 10 மிஞ்சி போனா ஒரே ஒரு மாட்டு பண்ணை இருக்கு. அது ம். இல்லாம வந்து டெரஸ் கார்டனிங் பண்ண முடியும், அவ்வளவுதான். இங்க விவசாயம் எல்லாம் எதுவுமே கிடையாது. விளை நிலங்களும் எதுவும் கிடையாது. எதுவுமே ஒண்ணுமே கிடையாது. கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு நகரம். நகரம். இல்ல பட் ஆனா வந்து தூங்கா நகரமா இருக்கு. 24 மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரம் எதனா ஒண்ணு போயிட்டே இருக்கும். அடிப்படை தொழில் கப்பல் கட்டும் தொழிலா? அடிப்படை என்னதான் அங்க பண்றாங்க? அடிப்படை என்ன தொழில்? அவங்களுடைய எப்படி வருமானம் ஈட்டுறாங்க அரசாங்கம்? ஹை டெக்னாலஜியா? இல்ல டாக்ஸ் தாங்கய்யா. இப்ப எது எடுத்தாலும் டாக்ஸ் தான், இல்ல அதை விட்டுருங்க. வரி தான். வரிங்கிறது என்ன? மக்கள்கிட்ட வரி வாங்கி என்ன பண்ண போறீங்க? மக்கள் என்ன எல்லாரும் யாரா இருந்தாலும் வரி தான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து இங்க இல்ல படிக்க உற்பத்தி ஸ்டூடெண்ட்ஸ்ல அரசாங்க உற்பத்தி நான் கேக்குறேன். அரசாங்கம் என்ன உற்பத்தி பண்ணுதுன்னு கேக்குறேன்.
இங்க வந்து ஹப் இது ஹார்பர். அதை இங்கதான் இதான் சொல்லுங்க. மெயின் போர்ட். ம் அதாவது துறைமுகம் சொல்றோம் இல்லையா, இங்கதான் அந்த ம் துறைமுகம், மெயினான துறைமுகம். இங்க இருந்து தான் வந்து மிச்ச எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போகும். இதுதான் கேட்வே. இங்க வந்தாச்சுன்னா இங்க இருந்து மிச்ச கண்ட்ரீஸ்க்கெல்லாம் பிரிச்சு பிரிச்சு போகும். இங்கதான் வந்து அந்த துறைமுகமே இருக்கு. மெயினா கப்பல் ஃபுல்லாவே அதுதான். அதாவது கப்பல் கட்டும் துறைமுகம் தானே. ஆமா. கப்பல் கட்டுறதுக்கு அங்கதான் வர்றாங்களா? அதான் மலிவா? கப்பல் கட்டுறதுக்கு இல்லைங்க, லைக் வந்து ஆ. ஹார்பர் வந்து இங்க வந்து இறங்கும். அதுதான் இங்க மெயின் பிசினஸ். சந்தை மாதிரியா? சந்தை ஷேர் சந்தை மார்க்கெட் மாதிரி சந்தை. நம்ம ஆமா. சந்தைக்கு போயிட்டு வரோம்ல, எல்லாம் அங்க கூடுறோம்ல, அது மாதிரி இங்க போய் எல்லாம் குடிக்கிறாங்க. வாங்குறவங்க, ஆமா. விக்கிறவங்க, போறவங்க, வரவங்க எல்லாம் அது சந்தை இல்லாம கடையா அந்த ஆயிடுச்சு. ஜெனரேஷன்ல எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சு எல்லாத்தையும் முன்னுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்ப ம் மலேசியா பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சிங்கப்பூரை வச்சுதான் முன்னுக்கு வந்தது. இப்ப எப்படி நார்த் இந்தியால இருந்து வந்து சென்னைக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்ய நிறைய பேர் படையெடுத்து வராங்க, அது மாதிரி அங்க ஆமா. இருந்து மலேசியாவால துரத்தி அடைக்கப்பட்ட ஒரு சின்ன ஊர் தான் சிங்கப்பூர். ஓ ஓ. ஆமா. அங்க ஒரு துரத்தி விட்டாங்க. சரி, அப்ப வந்து அது வந்து ஒரு ஆமா. அது வந்து ஒரு சந்தைக்கடை மாதிரியா? வியாபார எல்லாரும் அங்க ஸ்தலம் தான், ஒரு ஓ வியாபார ஸ்தலம் தான், அவ்வளவுதான். வியாபாரம் இங்க வெறும் சென்டர். வியாபாரம் தான். ஆமா. இங்க பூர்வ குடிகள்னு யாரும் கிடையாது. சிங்கப்பூருக்குன்னு பூர்வ குடிகள் யாரும் கிடையாது. மலேசியால எப்படி மலாய் மக்கள், சீன மக்கள், தமிழ் மக்கள் இருக்காங்களோ, மலையார் மலேசியன்ஸ், அதாவது மலாய் மொழி பேசுறவங்க சொல்லுவாங்க. ம் சோ இங்க பூர்வ குடிகள் சொன்னா 3 பேரு. தமிழ் மக்கள், ம் மலையார்கள், அதுக்கப்புறம் சீனர்கள். 3 பேரும் தான் இங்க பூர்வ குடிகள். ஆமா. அப்ப அது ஒரு தமிழும் ஒரு வியாபார ஆட்சி ஒரு மொழிங்க. சந்தைக்கடை தான். சிங்கப்பூர் ஒரு வியாபார சந்தைக்கடை, ஸ்தலம் தான், சந்தை அவ்வளவுதான். கடை தான், அவ்வளவுதான். இதை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களா? ஆமா. நம்பவே முடியல. ம் ம். இல்ல, வெறும் வியாபார எல்லாரும் போதுமான அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இங்க வந்து எப்படி சொல்றது, வேலை செய்யல அப்படின்னா ஒரு தனி மனிதனால இங்க இருக்கவே முடியாது. இப்ப இந்தியால அப்படி கிடையாது பாருங்க. ம் ஒப்பேத்திடலாம். அப்பா அம்மா வேலைக்கு போனான்னு வச்சுக்கோங்க, நம்ம சேர்த்து வச்சானா முடிஞ்சிச்சு. இங்க அப்படி கிடையாது. எல்லாரும் ம் கம்பல்சரி வேலைக்கு போயே ஆகணும். இல்லாட்டி எப்படி என்ன பண்ண முடியும்? இங்க இருக்கிற விலைவாசிக்கு 1 மாசம் பாத்துவாங்க, 2 மாசம் பாத்துவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போனாதான் யாரா இருந்தாலும் அவ்வளவுதான். தீந்துருவாங்க. சரி சரி, நல்ல விஷயம்தான். சரி, பார்ப்போம். சரி, ஏதோ ஒன்று சொல்லி முடிச்சிடலாமா? ஏன் ஆனா அந்த காலையில உணவு உடனே அப்படின்ற இதுல பாத்தீங்கன்னா, இப்போ கேள்வி. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க மெஜாரிட்டி பாத்துறது எல்லாருமே அசைவம் தான். ம் சீனர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சார்ஸ் நோய் வந்தது பாத்தீங்களா, அப்பதான் வந்து ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் வந்தது. எல்லாருமே எப்படி பாத்தீங்கன்னா அந்த இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் பேர் தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல எனக்கு. பட் ஆனா செவி வழி வந்த செய்தி என்னன்னா, ம் நிறைய பேர் வந்து நம்மளுடைய ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ம் நிறைய பேர் வெஜிடேரியனா மாற ஆரம்பிச்சாங்க சார்ஸ் வந்ததுக்கு அப்புறம். ம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீனர்கள் மத்தியில அவங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைனா டவுன், இது கலாங்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால பாத்தீங்கன்னா நிறைய புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா வெறும் வெஜிடேரியன் கடை மட்டும் தான் இருக்கும். சீனர்கள் நடத்துற வெஜிடேரியன் கடை. அந்த ஏரியா ம் ஃபுல்லா வெஜிடேரியன்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ம் ஸோ சரி. அதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் வெஜிடேரியன்ஸ் அதிகமா இருக்காங்க சிங்கப்பூர்ல. சரிங்க, ரொம்ப நல்லது. நம்ம என்ன இன்னைக்கு இந்த என்ன இந்த செய்தி? புக்லயா, நம்ம அர்னால்டு கிரேட் புக்ல ஆ இப்ப வெங்கடேஷ் ஐயா வந்து உணவு இல்லாத வாழுங்கலைன்னு போட்டாரா? ஆ இவரு யார் ரேஷனல் பாஸ்டிங்னு போட்டாரு. அதுக்கு என்ன ஸ்பெஷல் இது? அறிவு சார்ந்த அவரு நோன்பு. அதே 2 நோன்பு இருக்கு. அதாவது மதம் சார்ந்த நோன்பு. ரேஷனல்னு ரேஷனல்னா என்ன சொல்றாரு? ரேஷனா அறிவு சார்ந்தன்னு அர்த்தம். அறிவு சார்ந்த, அறிவை சார்ந்த. ரேஷனா அறிவுன்னு அர்த்தம். அதான் பகுத்தறிவு தலைப்பு சார்ந்த. கொடுக்குறாங்களா? அதான் தலைப்புலயே விஷயம் இருக்குது. பகுத்தறிவு. ரேஷனா பகுத்தறிவுன்னு அர்த்தம். ரேஷனா பகுத்தறிவுன்னு அர்த்தம். விவரமா வந்து உபவாசத்தை செய்யணும். சும்மா கிறுக்குத்தனமா பண்ணக்கூடாது. அதுதான் சொல்றாரு. அதாவது ஃபாஸ்டிங் என்ன சொல்றாரு, உண்ணா நோன்பை சொல்லுகின்ற பொழுது யாரு வேணா தொடங்கலாம். ஆனா முடிப்பது வந்து கூறிய அறிவு பெற்றவங்க உண்ணா நோன்பை முடிக்க முடியுங்கிறாரு. ரேஷனல் பாஸ்டிங். அதான் 2 இருக்குங்கய்யா. 2 ஃபாஸ்டிங். ஒண்ணு ரிலிஜியஸ், மதம் சார்ந்த நோன்பு. அது பக்தி மார்க்கம், மதம் சார்ந்த நோன்பு. இன்னும் வந்து தனக்குத்தானே அறிவு ரேஷனல்னாவே பகுத்தறிவுன்னு அர்த்தம். அறிவு சார்ந்த நோன்பு. உபவாசம், அறிவு சார்ந்த நோன்பு. நோன்பு. அதனாலதான் அறிவாளிகள் மட்டும்தான் செய்யணுங்கிறாரு. நோன்பு என்பது அறிவாளிகள் கூறிய அறிவு.
சாதாரண ஆளுகளுக்கு தெரிஞ்சு சாதாரண ஆளுக்கு செய்ய முடியாங்கிறாரு. அதை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க தான் செய்ய முடியுங்கிறாரு. இல்லாட்டா தப்பா போயிருங்கிறாரு. என்னது? தப்பா போயிடும். ஆனா நாம தப்பிச்சிட்டோம்ல. நாம நேரடியா தண்ணீர் காய்கறி தண்ணீர் காய்கறி போடு, தண்ணீர் காய்கறி போடு, தண்ணீர் காய்கறி எல்லாம் சரியா போச்சு. ம், ம். தண்ணீர் காய்கறி போட்டு 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 வந்து கடைசியில தண்ணிக்கு வந்துடணும். வேணும்னா நீ பலகாரம் சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்க. அது பலகாரம் நீ சாப்பாடுன்னு சொல்ல விட பலகாரம் சாப்பிட்டு சுத்தம் பண்ணிக்க. வேணும்னா பலகாரம் சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கோ. அதான் பலகாரம் வெங்கடேஷ் ஐயா உணவு இல்லாத போக சொல்றாரு. உணவு இல்லாத கலைன்னு போட்டுட்டாரு அவரு. அவரே கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு கொண்டு நிறுத்திடு. நிறுத்திட்டு ஏன்னா இவர் தான் ஆராய்ச்சி பண்ணாரு. அவர் வந்து அறிவு சார்ந்த நோன்பு ஆராய்ச்சி பண்ணது இவர் மட்டும்தான். உலகத்துல அவர் யாருமே இல்லை. அறிவு சார்ந்த நோன்புல இருந்தாதான் உணவு இல்லாத இடத்துக்கு வர முடியும். அறிவு சார்ந்த நோன்புனாவே உடம்பு வந்து இயற்கை சக்தியில இயங்குதுங்கிறாரு. வேற ஒண்ணும் இல்லை. அப்ப வெங்கடேஷ் ஐயா பலகாரத்துல சொல்றது ஏதோ ஒத்து இயங்கவில்லை. வருது. அதாவது உடம்பு என்பது பலகாரத்துல இயங்கவில்லை. இனிமேல் நீ பலகாரம் தான் பேசணும். இனிமேல் அன்னைக்கு அவளை காலையில தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஏன் இந்த சோறுன்னு பேசிட்டு பேசாம பலகாரம்னு சொல்லிட்டு போறல. அம்மா இன்னும் மண்டையை குழப்பட்டு பலகாரத்தில் உடம்பு இயங்கவில்லை. அவ்வளவுதான். நீ பலகாரத்தை தின்னு போட்டு ஆரோக்கியத்தை அதாவது பலகாரத்தை தின்னு போட்டு நீங்க ஆரோக்கியத்தை எதிர்பார்க்குறீங்க. பலகாரத்தை தின்னு போட்டு ஏங்க பலகாரம் தின்னு போட்டு ஜீரணமாகன்னு சொல்லிட்டு இன்னொரு பலகாரம் சாப்பிட்ற. ஆமா. திங்க நல்லா தின்னு போட்டு அப்புறம் அதுக்கு தானே இஞ்சி டீ. அதுக்கு தின்னு போட்டு அதுக்கு இஞ்சி டீ வேங்கிறான், கொத்தமல்லி டீங்கிறான், இஞ்சி டீங்கிறான். இஞ்சி டீ போட்டா இஞ்சி டீ, சுக்கு டீ, அப்புறம் கொத்தமல்லி டீ, எலுமிச்சி டீ, சோடா வேற, சோடா குடிக்கலாம். அது டர்ரு புருன்னு அது வேற கர்ரு. அதுக்கு தனி செலவு. ஏற்கனவே இதுக்கு ஒரு 500 ரூபா செலவு, அதுக்கு தம்பி ஒரு 100 ரூபா செலவு. செலவுதான் மொத்தத்துல இல்லது. செலவுதான். பயங்கர ஆபத்துங்கய்யா. அது ரொம்ப ஆபத்து. நீங்க இறைச்சி சாப்பிட்டு திடீர்னு கிரஷ் சாப்பிட்டீங்கன்னா ஆளை கொண்டு போடும். நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. வயிறு நேரம் இறைச்சி தின்னு போட்டு திடீர்னு இந்த மாதிரி செயற்கை பானம் குடிக்கிறப்ப உள்ள கடுமையான விஷமா மாறி அது கப்புன்னு மூக்கடைச்சு செத்து போயிடுறாங்க. நிறைய பேர் நெஞ்சடைச்சு செத்து போயிருக்காங்க. யாருக்குமே தெரியாது. ஆசிட் மாதிரி வேலை செய்யும். இது போய் அது போய் எல்லாம் ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இது கேஸ் அதுவும் கேஸ் சண்டை போட்டு ஆளை முடிச்சிடுது. கார்பன் டை ஆக்சைடு போய் அதுல பூந்து இன்னும் குறைச்சி விடுது. அது பழச்சக்கரையா? அது இது செயற்கை பழச்சக்கரை. இதுக்கு பேர் செயற்கை ஆத்து. இதுக்கு பேர் கார்பன். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ரொம்ப கவனமா இருக்கணும். இதுக்கு பேர் செயற்கையான கார்போனிக் ஆசிட். செயற்கையான பழச்சக்கரை. அதுக்கு பேர் செயற்கையான. படிச்சிருக்குமே இல்லையா? ஏன் அப்படித்தானே திருட வச்சிருந்தார். செயற்கையான பழச்சக்கரை. கார்போனிக் ஆசிட். அது பழத்துல இயற்கையாகவே கூட நம்ம எடுக்க வேணாம் நம்ம சொல்றோம். ஏன்னா இல்லையா? ஏன்னா வந்து அது வந்து அந்த ஜீரண நீரை அது சமன் செய்யாது. அது வந்து இன்னும் தூண்டிதான் விடுமே தவிர அது வந்து சமன் செய்யாது. அதனாலதான் நிறைய பேர் என்ன இந்த இயற்கை உணவுன்னு சொல்லிட்டு கடைசியில அதுக்கு இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்த தெரியாதனால நேர புரோட்டால ஊந்து செத்து போயிடுறாங்க. அவ்வளவுதான். வாதம் கபம் பித்தத்தை கூட தோஷம்னு சொல்றாங்க. அதுதான் நான் இன்னைக்கு கூட எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். ஆமா, தோஷம் என்ன சொல்றேன்? தோஷம் அவங்க தெரியுது பாருங்க. ஏதோ ஒரு சொல்றாங்க பாருங்க, வாதம் கபம் பித்தம் அப்படின்னா அது எங்க இருந்து வரும் அப்படின்ற கேள்வி. இப்ப ஜீரண நீரா தான் அது இருக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏன் வரல? இப்ப நீங்க உங்ககிட்ட வந்த பிறகுதான் தெரியுது. ஆமால அது ஜீரண நீரா தான் இருக்கணும். வாதமா இருந்தாலும் கபமா இருந்தாலும் பித்தமா இருந்தாலும் அது எங்க இருந்து உருவாயிருக்கும்? கபம் பித்தம் எல்லாமே அப்ப வந்து பித்த நீர். அது வந்து அந்த ஜீரண நீரை தானே சொல்றாங்க. ஆமா. இங்கிலீஷ்காரன் அப்படித்தான் சொல்றேன். இங்கிலீஷ்காரன் அந்த அந்த புண்டம் அப்படிதான் சொல்லுது. கேஸ்ட்ரிக் ஜூஸ் தான் சொல்றான். 2-3 பேர் வைக்கிறாங்க. கேஸ்ட்ரிக் ஜூஸ், அப்புறம் வந்து டைஜஸ்டிவ் ஜூஸ், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ஜூஸ். ஏகப்பட்ட பேர் வச்சிருக்கான். அவன் 10 பேர் வச்சிருக்கான். நாம என்ன பேர்னா ஜீரண நீருங்கிறது அது சமஸ்கிருதம். செரிமான நீர் தான் கரெக்ட். செரிமான நீர். சமஸ்கிருதத்துக்கு வந்து வரி வடிவமே கிடையாது. அது விட்டு தள்ளுங்க. இது வந்து செரிமான நீர். நம்ம பேசுறது நிறைய பேர் சமஸ்கிருதம் சொல்லிருக்கோம். செரிமான நீர் அல்லது பசி நீர் அல்லது ஆளை சாகடிக்கிற நீர். அதான் விஷயமே. ஆளை சாகடிக்கிறது தான்.
ஆனா ஒண்ணு, அவன் ரொம்ப தீவிரமா ஆராய்ச்சி பண்ணியிருக்கானுங்க. அது அந்த வெள்ளைக்காரனுடைய மிகப்பெரிய ஆராய்ச்சின்னு கேட்டீங்கன்னா, அவன் அந்த வயித்துல இருக்கிற ஜீரநீர் ஆராய்ச்சி பண்ணி போட்டு என்ன சொல்றான்னா, அது கடுமையான கதிர்வீச்சு உடையதுன்னு சொல்றான். அதான் பெரிய விஷயம். ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சு அவன் எழுதியிருக்கான். ஆனால் இதைத்தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாதம்ங்கிற சாதாரண நோயா? வாதம்ங்கிற சாதாரண நோயான்னு கேக்குறேன். அது எல்லாம் கை கால முடக்கிடும். ஆளை முடிச்சிருங்க. படுக்க வச்சுன்னு அவ்வளவுதான். நான் கூட ஒருத்தர் இந்த எய்ட்ஸை பத்தி பேசுறப்ப கரெக்டா வந்துருச்சு. அவர் பேர் மணவாளன். அவரு நான் சொல்றது 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞர். அவரு சென்னை சேர்ந்த வழக்கறிஞர். அப்புறம் என்னை பார்த்து கூப்பிட்டு ஒரு நாள் போய் 2 நாள் அவருக்கு பயிற்சி கொடுத்தா. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி எய்ட்ஸை பத்தி பேசியிருக்கும் போது எனக்கு எய்ட்ஸ் இருக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னாப்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரானிக் பேஷண்ட்டுக்கு அது காட்டுமாமா. கிரானிக் பேஷண்டா எவன் படுத்திருக்கானோ அவனுக்குள்ள எய்ட்ஸ் இருக்குதுன்னு காட்டுமாமா. என்னது? நான் சொன்னேன். அப்புறம் சொல்லுங்க, நானேங்க 10 வருஷமா வீட்டுல கிடந்துட்டு இருக்கிறேன். 10 வருஷமா வீட்டுல கிடந்துட்டு எய்ட்ஸ்ன்றது அது நோயின், அது வந்து கண்டிஷன். அது வைரஸ்ன்றது ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி, ஹெச்ஐவின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது வைரஸ். அது வைரஸ். இதுல 2 இருக்கு. ஹெச்ஐவியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எய்ட்ஸ் நோய் வரும். ஹெச்ஐவி கிருமி தொற்றால பாதிப்படைந்தவர்களுக்கு எய்ட்ஸ் நோய் வரும். என்ன வைரஸ் அப்படின்றதுதான் இப்ப இங்க மலேரியா, டெங்கு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இது மாதிரி அது ஒரு வைரஸ். ஹெச்ஐவின்றது ஒரு வைரஸ் தான். அப்ப அவருக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு சொல்றாரு. எனக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு எய்ட்ஸ் எங்க வந்துங்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி யாரா இருந்தாலும் கிரானிக் டிசீஸ் இருக்கிறவனுக்குலாம் அந்த எய்ட்ஸ் சிம்டம்ஸ் ஒரு நாளைக்கு சிம்டம்ஸ் காட்டுமாமா, ஒரு நாளைக்கு காட்டாதாமா. அப்ப எனக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்ல காட்டு ஹெச்ஐவி இருக்கும், நான் சிரிச்சுக்கிட்டே வந்துடுவேன் அப்படிம்பாரு. எனக்கு எங்க ஹெச்ஐவி வந்தது. ஆனா அதாவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ரத்தம் கெட்டு போய்விட்டால் எல்லாமே எந்திரிக்கும்ங்கிற அர்த்தம். எல்லாமே அவ்வளவுதான். நான் நிறைய பேர்த்து செக் பண்ணி ஒண்ணு வேண்டாம், யாரு நீண்ட கால கிரானிக் டிசீஸ்னாவே அவனுக்கு ஹெச்ஐவின்னு அர்த்தம். ஹெச்ஐவி பாசிட்டிவ், ஹெச்ஐவி நெகட்டிவ். ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்கு, ஹெச்ஐவி நெகட்டிவ் வேற இருக்கு. அதுல வேற ஒண்ணு இருக்கு. அது என்ன நமக்கு புரியல. பாசிட்டிவா இருந்தா என்ன பண்ணும், நெகட்டிவா இருந்தா என்ன பண்ணும் நமக்கு. பாசிட்டிவ்னா ஆள் இருக்குதுன்னு அர்த்தமா, ஹெச்ஐவி நெகட்டிவ்னு இல்லாம இல்லையே. அதாவது நெகட்டிவ்னா நோய் இல்லை, பாசிட்டிவ்னா நோய் இருக்கு, அவ்வளவுதான். பாசிட்டிவ்னா இருக்குது. ஆமா, இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான். நீங்க வெளிநாடு போறப்ப செக் பண்ணிட்டு, வெளிநாடு போறவங்களுக்கு செக் பண்ணிட்டு தான் போகணும். வெளிநாடுக்கு போறப்ப மெடிக்கல் ரிப்போர்ட்ல காட்டணும் நீங்க. ஆமாங்க, செக் பண்ணிட்டு தான் வந்தோம். அதுதான் பேசிக். அது இங்க நார்மலா யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க, யூரினும் டெஸ்ட் பண்ணுவாங்க, பிளட்டையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. வந்துடும். அது சளி நோய் பாப்பான், ஹெப்படைஸ் காமால இருக்கான், ஹெப்படைஸ் காமால இருக்கான்னு பாப்பான், காமால பாப்பான். 2 முக்கியமான நோய் பாப்பானுங்க. காமால இருக்கான்னு பாக்கான், ஹெச்ஐவி இருக்கான்னு பாப்பான், அப்புறம் வேற ஏதாவது பாப்பான். முக்கியமா 2 லங்ஸ் அந்த ப்ளோ பண்ண சொல்லுவாங்க, காத்த வச்சு ப்ளோ பண்ண சொல்லுவாங்க. அந்த பைப்ல ப்ளோ பண்ணா அந்த லங்கோட கெபாசிட்டியை பார்ப்பாங்க. லங் டிசீஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பேசிக். இதெல்லாம் இல்லைன்னு காட்டணும், நீங்க அது மெடிக்கல் ரிப்போர்ட். இந்த பேரலைசிஸ் சொல்றாங்க பாத்தீங்களா, அதாவது வாதம், முடக்கு வாதம் சொல்றாங்க இல்லையா. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அதுவும் இந்த வாத நீருக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா? ஆமா. வாதத்தில் தொடங்கி பித்தத்துல வளர்ந்து சளியில் முடிக்கும். இதுதான் அடிப்படை. வாதத்தில் தொடங்கி பித்தத்துல வளர்ந்து சளியில் முடிக்கும். வாதத்துல தொடங்கிடும், பித்தத்துல. இந்த 3 தான் சொல்லுவாரு. இந்த 3மே அடிப்படை. வாதம் இப்படி வச்சுக்கலாம். வாதத்தில் தொடங்கி பித்தத்தில் வளர்ந்து சளியில் முடிக்கும். சளிதான் கடைசியில் ஆள முடிச்சிடும். விவேகானந்தருக்கு சளி நோய் தாங்கய்யா. விவேகானந்தருக்கு சளி நோய் தான். விவேகானந்தருக்கு சளி நோய் தான் நான் மாட்டிக்கிட்டேன். ரொம்ப சிரமப்பட்டார் சளி நோய். ஆமா, உணவு பாதை கெட்டு போச்சுன்னா அப்புறம் சரியாவது இதாவது எல்லாம். அவரு அரிசி சாப்பிட்றவர் தான், அரிசி மீன் சாப்பிட்றவர் தான். அரிசி உணவு, அரிசி மீன் சாப்பிட்ட அப்புறம் என்ன ஆகும்? அடேங்கப்ப, ரொம்ப கொடூர விஷமாச்சே. சாக்கடை. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும்யா, அந்த ஒரு வாரம் உணவு பாதையை சுத்தம் பண்ணி சாப்பாடை நிறுத்தி வச்சுட்டானா எல்லாம் நெல் ரிப்போர்ட்டுக்கு வருது. இதுதான் பெரிய அதிசயம். இந்த சுப்பிரமணிய ஐயா அப்படித்தான் பண்ணிக்கிட்டு கிடப்பாரு. அவரு
ஆ, எனிமா கொடுத்து எல்லாம் சாப்பாடெல்லாம் நிறுத்திடுவாரு. ஒரே வாரத்துல ஒண்ணுமே இல்லைன்னு ரிப்போர்ட்டை காட்டிடுவாரு. ஆமா ஒண்ணுமே இல்லை, ஆனா இங்கேயே தங்கி இதே மாதிரி பண்ணும் பாரு அங்கேயே. ஆமா ஆமா ஒரே ஆமா வாரத்துல சரி பண்ணி விட்டுறாருயா எதையுமே. ஆனா ஆமா அப்புறம் தொடர்ந்து வராத இருக்கிறதுக்கு தான் அங்க போய் நீங்க தங்கணும் பண்ணணும். ஆனா எந்த பிரச்சனையா வாதம் பித்தம் ஒரு கர்மாந்திரமும் எல்லாம் ஒரே வாரத்துல நில்லுன்னு வந்துடுது. ஆமா அப்புறம் நீ வெளியே போனீங்கன்னா கூட்டிக்கோ, அதனால இங்கேயே இருப்பாரு, அவ்வளவுதான். அது எப்படி அந்த ஒரு வாரத்துல குறையுதுங்கிறது தான். ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணவெல்லாம் அங்க போய் ஒரு வாரத்துல இல்லைங்கிறான். என்னய்யா என்ன ஒரு வாரம் கழிச்சு ஆப்ரேஷன்னா ஒரு வாரம் இங்க இருன்னா அப்புறம் இல்லைங்கிற, டாக்டர் வேணாங்கிறாங்கிற அப்படின்னு அவர் கேட்பாரு. ஒரு வாரத்துக்கு முன்ன வந்தல்ல ஆப்ரேஷன் பண்ணணும்னு, அப்புறம் இந்த ஒரு வாரத்துல உனக்கு என்னாச்சு, நல்லா போச்சு, எப்படி ஆச்சுன்னு கேட்பாரு. அப்புறம் இப்ப அவங்க போய் மறுபடியும் முட்டி ஏதாவது தின்னானா அப்புறம் ஆப்ரேஷன் தான். இப்ப அவன் என்ன பண்றான்னு குறைக்கிறாரு நினைக்கிறான்? ஒரே வாரத்துல. ம். இவன் ஆபரேஷனுக்கு போனா ஒரு 3 வாரத்துல. லட்சம். இதை பாருங்க, அறுவை சிகிச்சை பண்ணா 3 ஆ, லட்சம் 4 லட்சம் செலவாகணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆ. நாளைக்கு 4000. இப்ப இங்க பாத்தீங்கன்னா மீது 10 நாளைக்கு எவ்வளவு வாங்குறாங்கன்னு தெரியல. மிஞ்சியெல்லாம் 2000, இப்ப 4000 நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 4000 நினைக்கிறேன். ஒரு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் மேல வாங்குறாங்க. சரி, எப்படியோ இருக்கட்டும். அப்ப 5000 வச்சுட்டா கூட 10 நாள் இருக்கான்னு வச்சுக்கங்க, 50,000 தானே செலவாகுது. ஆமா, இங்க போனீங்கன்னா 4 லட்சம் வேணுமே. ஆமா. 3. ஆமா. நான் அங்க ஒண்ணும் மருந்துலாம் கிடையாது. அந்த எனிமா கொடுத்து கொடுத்து சூத்த கைவிட்டுருவாரு எல்லாம். முன்ன அத்தான் அவரு வேலையா. ஆமா, நல்ல முன்ன அந்த வருமானங்க. ட்ரைனேஜுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு அந்த அடைச்சிக்கிட்டு இருக்கிறத. நான் போனேன்னு, நான் போய் இது அதான் அவரு பண்ணேன். மெயின் வேலை. இல்ல இல்ல, நான் மொத்த பல முறை வேலையும் ஒரு அதுதான். அது 6 இருந்தாலும். நான் ஒரு 10 15 தடவை போயிருக்கேங்க. வெங்கடேசன் இருக்கிறப்ப நான் 10 ஆ, 15 தடவை போயிருக்கேன். ஆ. வெங்கடேசன் இருக்கிறப்ப இங்க போயிட்டு அந்த அந்த கருங்கல் என்னது, அந்த ஐஓபி ஸ்டாப், ஐஓபி மருதமலை ஐஓபி 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 ஸ்டாப்னே ஐஓபி பேரு. ஆ, அந்த ஆலமரம் ஐஓபி ஆலமரம் ஐஓபி காலனி. ஆலமரம் ஐஓபி ஆலமரம் ஐஓபி ஆலமரம். மருதமலை அடிவாரம். ம். ஆ, அப்புறம் அந்த 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 ஹாஸ்பிட்டல் பேரு அவங்க ஒய்ஃப் பேரு தான் வச்சிருந்தாரு, என்னமோ நல்ல பேரு. பவித்ரா பவித்ரா ஆ, பவித்ரா 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 பவித்ரா. இயற்கை மருந்து. அந்த அம்மா பேரு பவித்ரா இயற்கை மருத்துவமனை. அது இப்பெல்லாம் அவங்க நல்ல மனைவி மகன். நல்ல பேசுவார். நல்லா அருமையா பேசுவாரு. போனா 1/2 மணி நேரம் பேசாம விட மாட்டார். இனியன், இனியன் இருங்க, இனியன் விட மாட்டாரு. இருங்க இனியன் வந்து கரெக்டா 1/2 மணி நேரம் பேசாம விட மாட்டாரு. இனியன் வந்துட்டீங்களா, ரொம்ப நல்லது, ஆமா, எப்படி போயிட்டு இருக்குது. உடனே 10 புத்தகம் நானும் வச்சிருக்கிறேன், வெங்கடேசன் புத்தகம் விற்கிறேன் பாரு, என்ன வேணும், எத்தனை கேன் வேணும் பாரு, எனக்கு ஒரு 10 20 இனிமையா கேன் வேணும் பாரு, ஐயாவுக்கு 2 ரூபா கம்மியா போடும் பாரு, அவ்வளவுதான். இந்த இனிமே கேன் அதான் வாங்க அதான். போவேன். இன்னும் கூட ஒரு 5 6 கேன் வச்சிருக்கேன் நான். அது எப்பவோ வாங்கினது, 10 வருஷம் முன்னாடி வாங்கின கேன் இன்னும் 4 5 கேன் வச்சிருக்கேன். இப்ப நான் அது போறதே இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் அதான் என்னதான் அதெல்லாம் இப்ப இப்ப எல்லாமே தைரியமா சொல்லிடுறோம்ல, இப்படி இப்படி சன்னுங்க இப்படி. இப்ப நமக்கு அறிவியல் வளர்ந்து காட்டி எல்லா பக்கம் கிடைக்குது. அதனால இப்ப போறதே கிடையாது. அதான் அதான். 10 வருஷமா போறது இல்லை. எனிமா வச்சு ஹாஸ்பிட்டல ஓபன் பண்ணவர் அவர் தான், அந்த டப்பாவை வச்ச. ஆமா, மலிவாக்குனாரு. அவருதான் எல்லாத்துக்கும் மலி. ஆரம்பத்தை நான் வாங்குறப்ப 18 ரூபா 20 ரூபா 22 ரூபா, கடைசியா 35 ரூபாய்க்கு ஐயா வாங்கினேன். அம்மான்னு ஐயோ அம்மான்னு கோமா ஸ்டேஜில் ஓடுவான். ஆப்ரேஷன் 5 லட்சம் எல்லாம்பா. ஒரு வாரம் அவரு எனிமாவை கொடுத்து எல்லாம் கழுவி விட்டு ஏஞ்சி ஓடுறான் பாரு, சரியா போச்சும்மா. ஆனா அங்கேயே இருக்கணும் மறுபடியும். நீ அது ஓடுனா அங்கதான் மறுபடியும் திம்ப மறுபடியும் வருங்கிறத அவர் சொல்ல மாட்டாரு. நீ ஓடுனா வந்துடும். வருமானம், நல்ல நல்ல மறுபடியும் வருமானம், போய் நல்ல வருமானம். எப்படி 10 அவன் 15 ஓடுனா இவன் திம்பா. ம். அவரெல்லாம் 10 நாள்ல சுத்தம் பண்ணி விட்டுருவாரு. அப்புறம் இவன் போனதும் போனாது என்னன்னா எல்லாம் வந்துடும். திருப்பி வந்துரும் திருப்பி வந்துரும் திருப்பி வந்துரும். நம்மகிட்ட அப்படி கிடையாதே. நம்மகிட்ட நம்ம நேரடியா அததான் நான் நேரடியா ஒரு வருஷம் செய்யணும், 12 ஆண்டு நீங்க கவனிக்கணும்னா அப்ப நம்ம போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறோம் இல்லையா. ம். அது ஆமா, அது அது வியாபாரம் ஐயா, அவ்வளவுதான். அது வியாபாரம். அது நம்ம வியாபாரம். அதை என்ன பேசி பிரயோஜனம் இல்லை. ஆமா, இப்ப ஆமா. அது இப்ப வேற. சுபாஷ் ஐயா கூட அந்த ராஜேஸ்வரிக்கு பண்ண மாதிரி அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. 10 20 வருஷமா அந்த ஆராய்ச்சி பண்ணவே இல்லை அவரு. அதெல்லாம் அதோட விட்டுட்டாரு. அப்புறம் இந்த எல்லாம் எழுதி கொடுக்குறாரு எல்லாம். அந்த அந்த டைமுக்கு இதை சாப்பிடுன்னு எல்லாம் எழுதி அது கொடுத்துறாரு. அது அது சுத்தமாகாதுங்க. என்னமோ எது, பண்றாரு. ஆமா, ஏதோ ஒண்ணு எல்லாத்துக்கு எழுப்ப போக மாதிரி நோயாளிக்கு கொஞ்சம் குறைச்சி விடுறாரு, அவ்வளவுதான் எல்லாம். அது மாதிரி செய்யணும். ஆனா அவன்
அவர் சொல்ற மாதிரி சாப்பிடணும். செய்ய முடியாது, செய்ய இந்த முடியாதுங்க. மாதிரி செய்ய எழுதி முடியாது. கொடுத்துறாரு. இல்ல செய்ய முடியாதுங்க. செய்ய முடியாது. இப்ப நானே எவ்வளவு எல்லாம் உருண்டு பரண்டு வந்தோம் ஐயா. நான் இயற்கை மருத்துவம் மீட்டிங் பேசிக்கிட்டு இருப்பேன். சுபாஷ் ஐயா அங்கே உட்காந்துருப்பாரு. ம், என்னென்னமோ நானும் எல்லாம் பண்ணி கடை தேர்னவன் தான். கடைசியா மாட்டிக்கிட்டேன். இந்த உணவுல எனக்கு புரியல. என்ன ம். எதை தின்னாலும் வந்துட மாட்டிருக்குதுன்னு தான் அப்புறம் இங்க வந்து நேற்று கூட உங்களை அர்த்தம் கேட்டேன். எதை தின்னாலும் வந்துட மாட்டிருக்குதுன்னு. அப்ப எத்தையும் போடக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய அடிப்படை. அதுக்கு பயிற்சி வேணும். சும்மா இருந்தோம்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பயிற்சி தொடர் வேணும். தொடர் பயிற்சி 100 ஆண்டு. இப்ப எத்தனை ஆண்டு வாழ ம். நினைக்கிறீங்களோ அத்தனை ஆண்டு பயிற்சி பண்ணணும். அதுதான் விஷயமே. ஆமா. இது வந்து தின்னா வந்து விடுதுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. தின்னா ஆமாமா. வந்து விடுதுங்கிறது தான் நான் இத்தனை குட்டிக்காரனை அடிச்சு தெரிஞ்சு இயற்கை மருத்துவம் எல்லாம் தெரியும் எனக்கு. எல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகல. எதை அ தின்னாலும் வந்துடுது. அப்பளே ஒருத்தர் பேசினாரு. அப்பளே ஒருத்தர்கிட்ட பேசினாரு. யாருன்னு தெரியல. பேர் என்னமோ சொன்னாரு. நான் அவங்க புத்தகத்தை நான் ஏற்கனவே வாங்கி படிச்சுட்டேங்கிறாரு. அதெல்லாம் பண்ணிக்கிறானுங்க. பண்ணிட்டு நான் வந்து அதுல வந்து சேலம் சுபாஷ் ஐயா பத்தி நான் கேள்விப்பட்டேன். அது புத்தகத்துல எழுதியிருக்காரு இல்லையா? அது நேரா அங்க போயிருக்காரு. போயும் புரியல. ஆ, ஏங்க நான் சொன்னேன், எங்க போனாலும் ஆமா. புரியாதுயா நான் ஆ, சொன்னேன். அது என்னய்யா? எங்க போனாலும் புரியாது. எங்க போனா அவங்க சொல்ல மாட்டாங்க. நீர் வை தின்ற கடைசியா இருந்து உணவை விடுன்னு சொல்ல முடியாது அவங்கனால. ஆஹா. சொன்னா தப்பாயிரும். ஆதாரத்தை கேட்பாங்க. உடனே இந்த புத்தகத்தை காட்டி பேசணும். அப்ப இந்த புத்தகத்தை காட்டும்போது இதைதான் நீ கொடுக்கணும். மாட்டிக்குவாங்க. யாரும் ஒண்ணும் பேச முடியாது. இந்த இ- புத்தகமும் ஒருத்தர்கிட்ட கொடுத்தா அவர் படிச்சுவிட்டு புரியலன்ட்டாரு. ஏங்க இனியன் தாங்க பேசுறாரு. 25 வருஷமா எவனும் பேச முடியாது. ம். இதையும் படிச்சுட்டு புரியலையா? நம்ம இப்ப நீங்க பேசுறீங்க ஈஸியா. அவன் மரமண்டல ஏறல திங்க வேணாங்க. இது வேற ஏதோ சொல்றாங்களான்னு நினைச்சுக்கிறான். அது எப்படி இப்ப திங்காத இருக்க முடியும் அப்படிங்கிறான். இப்ப இப்ப புரியுது இல்ல? இப்ப தொடர்ந்து நீங்க 2, 3 மாசம் இருந்துங்கத்தான் புரியுது. இல்லாட்டா போய் இப்ப இன்னார் போய் ஆமாமா. சேருங்க. ஆ. ஆமாமா. நமக்கே புரியல. என்ன நம்மளும் எல்லா மருத்துவமும் பார்த்தாச்சே. என்ன நிறைய பேர் கேட்பாங்க. உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்றது என்ன பண்றதும்பாங்க. நான் சொல்லுவேன். ஃபோன்லயே சொல்லிட்டு கிடப்பேன். இப்ப ம். என்னன்னா இந்த உணவுல இருந்து வரும்போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இயற்கை உணவாவது எந்த உணவாவது ஒரு கருமாந்திரம் போடக்கூடாது அப்படிங்கிறதா. இப்ப நம்ம அஹ் இயற்கை உணவுன்னு தின்னோம்னா அதுக்கும் மோளம் அடிக்கத்தானாட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சாச்சு. அதான் இப்ப சொன்னேனே. இயற்கை உணவு காலையில இயற்கை உணவுன்னு மாங்காய் பழத்தை வாங்கி வாங்கி திம்பேன். இயற்கை உணவுன்னு அதுவும் போய் சேரணும் ஆகாது. எல்லாம் மாங்காய் பழமும் சேரணும் ஆக மாட்டேங்குது. அதை நிறுத்த சொன்னா நீ திங்கிறிய அப்படின்னு தான் இப்ப புரியுது. அதே மாங்காய் பழத்தையும் நிறுத்துன்னு தானே சொல்லிச்சு. நீ தின்னா ம். அப்புறம் எப்படி சேரணும்? சரிங்க. 2 பழத்துக்கு 4 பழமா திங்கிறது அதுதான் குற்றமாகுது. மாங்காய் பழம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க அப்ப ஆ, அந்த உண்டி சுருங்கி நீங்க ஆ, அங்கதான் புரிஞ்சுக்கணும். இந்த உண்டி சுருங்குனாவே உண்டி சுருங்கு ஆ, பிண்டம் உண்டி சுருங்கினால் பிண்டம் சுருங்கு சரியா எழுதியிருக்காரு இல்லையா? நீ ஆ, ஒரு மாங்காய் வாங்கிட்டு அது 20ஆ பிரிச்சு சாப்பிடணும். ஆ. அததான் நீ பண்ணணும். ஒரு மாங்காய் அதை வாங்குனீன்னா நாளா அது தின்னுட்டு நாடா திங்கக்கூடாது. அதை 20ஆ நாளா திங்கணும். தின்னுட்டு நாளா தின்னு அவதிப்படுறது நானு. நீங்க என்ன 4 பண்றீங்க? ஒரு பழம் தின்னுடுவேன். மாங்காய்க்கு 7. அதுதான் தப்பு. அப்படி சாப்பிடவே கூடாது. நான் 4 பழமா தின்னுடுவேன். இளநீ குடிச்சா 2 இளநீ தான் குடிப்பேன். அப்பயும் அவ்வளவுதான். ஒருத்தர் சொல்லுவாரு, "ஏய், 1 குடியும் பாரு. பேச்சாரியா 2 குடிச்சா தான் மத்தியானம் வரலும் தாங்கும்பா." அது என்னாச்சுன்னா அதுவும் ஏதோ தொந்தரவு பண்ணிட்டு இருந்திருக்குது. அது 1 மணி ஒன்னும் நேரத்துல வெளியே கண்டுபிடிக்க முடியல. போயிரு. 1 மணி நேரத்துல சர்ன்னு ஒண்ணுக்கு போயிரு. அது ஏதோ பிரயோஜனம் இல்லாத போடுது. அதுவும் தப்பு. அதாவது நான் கூட அதான். அன்னைக்கு சொன்னேன். நான் கூட 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். மாங்காய் வாங்கி வச்சிருக்கேன். ஒரு மாங்காய வந்து ஒரே மாங்காய காலையில இருந்து அது ம், ஒரு மாங்காய் வந்து ஒரு 150, 200 கிராம் தான் இருக்கும். அந்த மாங்காய கொஞ்சம் கொஞ்சமா ம். கத்தி போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அருக்கு வாயில போட்டு வந்து பேசிட்டு இருப்பேன். அந்த ஒரு மாங்காய் ஒரு நாள் ஆ, பூரா வச்சிருந்தேன். ஒரு நாள் பூரா. வச்சிருப்பீங்க. ஆமா. பேரிச்சம்பழம் பாக்கெட் வாங்கினேன்னா 3 பேரிச்சம்பழம் கூட சாப்பிட மாட்டேன். ம், பேரிச்சம்பழம் வாங்கினோம்னா காலையில ஒரு 2 ம். பேரிச்சம்பழம், மத்தியானம் 2, சாயங்காலம் 2. அவ்வளவுதான். மொத்தம் 6 பேரிச்சம்பழம் கதை முடிஞ்சது. எனக்கு வந்து 50 வருஷத்துக்கு முன்ன நடந்ததெல்லாம் எனக்கு புரியுதியாப்பா. நான் வந்து என்ஜினியரிங் சேர்ந்தப்போ ம். சாப்பாடுலாம் நின்று போச்சு. எல்லாம் திட்டுவான். ஏடா ஹாஸ்டல்ல அருமையா இட்லி தோசை போடுறான்னு திங்க மாட்டேங்கிறேன்னு. எல்லாம் நின்று போச்சு. நல்லா தான் இருந்தேன். எல்லாம் ம். தின்னுன்னு சொல்லி மறுபடியும் எல்லாம் தின்னுத்தான் எல்லாம் மாட்டிக்கிட்டேன். சாப்பாடுலாம் எனக்கு நின்றுக்குச்சு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நின்றுக்குச்சு. ஓ. படிக்கும் போதே படிக்கும் போதே நின்னு ஏதாவது போச்சு. ஜூஸ் சாப்பிட்டு
நான் சாப்பிட்டுக்கிட்டு ஏதாவது ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டு என் பாட்டுக்கு சர்வே பண்ணுவேன், என்ஜினியரிங் இந்த ட்ரைனிங்லாம் போவேன். ஏன் ம் நம்ம தின்னுபிட்டு புரோட்டா தின்ட்டு வரோம், இவன் சும்மாவே வரான், நல்லா ஓடுறானேம்பாங்க. ம் அப்பெல்லாம் நடந்தது இப்பதான் எனக்கு புரியுது. சாப்பாடு நின்னுக்குச்சு, எல்லாம் திட்டுறாங்கன்னு தான் நான் தின்னு மறுபடியும் கெட்டேன். சாப்பாடுலாம் ம் நின்று போச்சு எனக்கு. டேய் நீ ம் திங்கலனா பரவாயில்ல, உன் இட்லி பூரி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போடான்னு ஈத்துட்டு வந்து என்ன உட்கார வச்சு ஹாஸ்டல்ல வாங்கிக்கணும் என்னதெல்லாம். இவன் ம் திங்காத போறான் பாரு, அவனதையாவது நம்ம, ஏன்னா அவங்க லிமிட்டடா 4 பூரி கொடுப்பாங்க. ஏன்னா ம் நான் 4 பூரி வேணான்ட்டு போயிடுவேன், இவங்க வாங்கி தின்னுடுவானுங்க கூட இருக்கிறவங்க. டேய் அப்ப ஏன்னா வீணா கேன போயிடலாம். அப்ப இயற்கையாவே அப்ப உணவுங்கிறது எனக்கு இயற்கையா தெரியல, விஷயம் தெரியாம உணவு தடுத்திருக்கு. இயற்கையாவே உங்களுக்கு உணவை தடுத்திருக்குது எப்- இயற்கை. ஆ. எப்பவே எல்லாம் ஒரு நிலைக்கு வந்துட்டேன் நானு. தெரியாதவே முட்டி அடிச்சுட்டு கிடந்திருக்கேன். மறுபடியும் ம் மறுபடியும் இடையெல்லாம் ஒரு பக்குவத்துக்கு வந்தேன் ஒரு 50 வயசுல, அப்பயும் விட்டுட்டேன். ம் எல்லாம் விட்டுட்டே வந்துட்டேன். இப்பதான் கடைசியா ஐயா கிட்ட வந்திருக்கிறேன் ஒரு தெளிவுக்கு. ம் ஏன்னா இப்ப இன்னமும் மோளாடிக்கிற ஸ்டேட்லயாவது தெரிஞ்சுக்கணும்ல. இதையும் விட்டா போச்சு. இதான் ஃபைனல், அவ்வளவுதான். இதான் ஃபைனல். இதுக்கு மேல ஒண்ணும் ஆமா, கிடையாது. இனிமேலாம் இனிமேல ஒண்ணும் கிடையாது. அப்ப 18 வயசெல்லாம் சாப்பாடு நின்று போச்சுன்னா என்ன அர்த்தம்ப்பா? ஏன்னா வைத்தியம் பார்க்காத இடம்ல என் பையன் சாப்பிட மாட்டேங்கிறான்னு ஊர் ஊரா ஏத்திட்டு போவாங்க என்ன. ம் 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 அவன் ஒரு பச்சாலை கொடுப்பான், இவன் ஒரு முருங்காலையை கொடுப்பான், அதுல இன்னும் வாந்தி எடுத்து கிடப்பேன். ஆனா ம் நல்லா தான் இருப்பேன், நல்லா ம் படிப்பேன், நல்லா தான் இருப்பேன். ம் சரி. சாப்பிட ஆனா மாட்டேங்கிறானேன்னு இழுத்துக்கிட்டு சுத்துவாங்க என்ன. ஓ அது ஏன்னு இப்ப புரியுது, இவ்வளவு நாளாய் புரியுது ஐயா. அதெல்லாம் எப்படி ம் நமக்கு தெரியும்? ம். அதுதான். அப்படித்தான் சில பேர், அது ஆ, அப்படித்தான். நீங்க பாத்தீங்கன்னா இயற்கையாக சில பேத்துக்கு அந்த அமைஞ்சிரும். ஆ, அப்படித்தான். ம். இந்த இது பாத்தீங்கன்னா யோகியின் சுயசரிதைன்னு ஒரு நூல் இருக்கு. யோகியின் சுயசரிதை. அதான் அதான் அவரு ஆ. ஒய்ஏசி தான் அந்த ம். யோகானந்தா. ஆமா. அதுல அவர் 2 ம். பேர் சொல்லியிருப்பாங்க. அது எப்படின்னா நோயில மாட்டிக்கும். அப்புறம் கவலையில ம். மாட்டிக்கும். அப்புறம் ஏதாவது ஆ, ஒரு மனத்துல கோளாறுட்ட மாட்டிக்கும். அதே மாரி ஆ, அதே மாரி புத்தகத்துல பார்த்தீங்கன்னா, ஆ 2, 3 ஒரு 4 பெண்மணி 2 பெண்மணி யோகானந்தர் சொல்லியிருப்பாரு. சாப்பிடாத ஆமா. சாப்பிடாத இருப்பாங்க. அதிசய பெண்மணிகள். சாப்பிடாமல் இருக்கிற அதிசய பெண்மணிகள் அப்படிம்பேன். இல்ல அது இயற்கையாவே நின்னு போயிடுதுயா. அவங்களுக்குலாம் ஒண்ணும் பெரிய கடவுள்லாம் ஒண்ணும் சொல்லல. எனக்கு தெரிஞ்சது அது இயற்கையா நின்னுடுது. அதை ஆமா. இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நம்மளாட்ட இருக்கிறவங்க திருப்பி போய் தின்னு மாட்டிக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்க கடவுள்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கிறாங்க. ஏன்னா விளக்கம் சொல்ல தெரியாதனால கடவுள்ன்றுவாங்க. விளக்கம் சொல்ல தெரியாதனால நீங்க அப்படி ஒண்ணும் புரியலையா? கடவுள்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஏன் சாப்பிடலன்னா எனக்கு தானா நின்னு போச்சுன்னு சொல்ல தெரியல. இப்ப எனக்கும் அதை சொல்ல தெரியல. மறுபடி கண்டதெல்லாம் ஊசிய போட்டு அதுக்கு ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு எப்படியோ உணவு தள்ளணும். தள்ளி நாசம் பண்ணிக்கிட்டோம் எல்லாம். அவ்வளவுதான். அதனால நான் முடிச்சுக்கிறேன். அதனால சரி. இயற்கையாகவே செய்ற. ஆமா. அதுக்கு இது நாம காரண காரியங்களை அறிந்து செய்யறோம். அது காரணம் அதுக்கு ஆ. எப்படின்னா காரணம் இல்லாமலேயே தன்னை உணராமலே அப்படி செஞ்சிடும். ஆனா அவங்க பயந்துட்டு கிடப்பாங்க. ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. ஆ, பயம் வந்துடுது இல்ல. இப்ப எனக்கே பயம் வந்துடுது. எப்படி உணவெல்லாம் நின்னு போச்சு, செத்துருவோமா? அப்படி ம். அப்புறம் அவங்க சொல்றபடி ஊசி போட்டுக்கிறீங்க. ஆமா. அதான். ஆ, அவங்க என்ன பயந்துக்கிறோம். பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி கொஞ்சம் மத நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மதம் தான் என்னை ஆ. அந்த கடவுள் என்னை காப்பாத்தினாரு அப்படி கற்பனையில விட்டுருவாங்க. வெங்கடேஷ் ஐயா புக்குலயே அந்த அந்த அம்மா ஜெயம்மாவே யார பாத்தீங்களா சார்? அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரனை இந்த பொம்பளை சாப்பிடாத இருக்கிறா பாருங்கன்னு. ம், ம். அவருக்கு ஜெயம்மா. தெரியாதுன்ட்டேன். ஆமா. கர்நாடகா. ஆமா. அவங்களுக்கும் புரிய இல்ல, இந்த அம்மா சாப்பிடாத இருக்கிறது எங்களுக்கும் ஒன்றும் புரியல அப்படின்ட்டு அவன். ம். அது சாப்பிடாதான் இருக்குது. ஆமா. ஜெயம்மா, ஹோட்டல். ஜெய அண்ணாவா? ஆமா. இந்த 2 பேரு. விவசாய குடும்பத்தை அது சேர்ந்தவங்க. ம். அந்த அம்மா பொழுதுனிக்கும் வேலை செய்யுமா. ஆமாமா. அந்த சரி. மாதிரி ஸ்டேஜ்லாம் தான் வந்தா நமக்கு புரிய மாட்டேங்குது, மாட்டிக்கிறாங்க. நல்லா அமையறவங்களும் அதை போய் சிக்கிக்கிறாங்க. அதான். ஆ அது எப்படின்னா, அவங்களுக்கு அந்த விளக்கம் சொல்ல தெரியாதுங்க ஐயா. உடம்பு எங்கிருந்து ஆ, சக்தி வருதுன்னு சொல்ல தெரியாது. அவ்வளவுதான். எனக்கு விருப்பம் இல்லை. அது அப்படியே மனசுல அது ஒரு மன வலிமையோட போயிரும். 2வது விளக்கம் சொல்ல தெரியாது. யாருக்கும் அதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. விளக்கம் சொல்ல அந்த அம்மா தெரியாது. அந்த அம்மா சாப்பிட முடியலன்னு விட்டுடுச்சு, அவ்வளவுதான். நீ என்ன அவ்வளவுதான். ஏன் தொந்தரவு பண்றீங்க? அவ்வளவுதான். ம். அதேதான். அதுல உறுதியா நின்னங்காட்டி அப்படியே நின்னு போச்சு. அது மாரி அப்படித்தான். ஆ, அப்படித்தான்.
அப்படி உறுதி அதாவது இல்லாத தின்றுருந்தா அதுவும் நோயாளியா தான் கிடக்கணும். அதுவும் உறுதி இல்லாத தின்றுருந்தா விவே நோயாளியா தான் விவேகானந்த கிடக்கணும். கரெக்ட் தான் கரெக்ட். இப்ப கடைசியில் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆ, விவேகானந்தர் சரிங்க. அப்படித்தான் விவேகானந்தர் அப்படித்தான் இந்த காசிப்பூர் சாமியாரை பார்க்க போயிருக்காரு. காசிப்பூர் அந்த பாபாவை பார்க்க போயிருக்காரு. ஆ, அந்த காசிப்பூர் பாபாவுக்கு விவரம் சொல்ல தெரியல, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவரும் சாப்பிடாதான் இருந்திருக்காரு. ஆமா, மக்களே சொல்லிருங்க. மக்களே அந்த பவகாரி பாபாங்கிற பேரை வந்து அந்த ஊர் மக்களால் கொடுக்கப்பட்டதுதான். ஏயா சாப்பிடாத இருக்குன்னா அவருக்கும் சொல்ல தெரியாது. தெரியாது தெரியாது. அதனால இவருக்கு இவருக்கு நோய் வந்துருச்சு. யாரு? விவேகானந்தருக்கு நோய் வந்துருச்சு. அவருதான் சடி நோய் ஆ, வந்துருச்சு. சடி நோய், சக்கரை நோய் எல்லாம் இருந்திருக்குதுங்க. எனக்கு சாப்பிடுற 3 வேளை சாப்பிடணும், நோய் வராம இருக்குமா? என்ன நியாயம்? அவருக்கு அவருக்கு நல்ல உடம்பையா அதை இருந்திருக்கான். சடி நோய் இருந்திருக்கு. அதை நல்ல பார்க்க உடம்பு. வந்திருக்காரு. நேரா பார்க்க வந்திருக்காரு. இந்த ஆளுக்கு சொல்ல தெரியல. யாருக்கு? இந்த பாபகாரி பாபாவுக்கு சொல்ல தெரியல. நீ உங்க சொல்ல குருவே தெரியல. ஆமா, அது என்ன 2 3 நாள் இருந்து பார்த்திருக்காரு. இங்க எங்கிட்ட இருந்தா ஒண்ணும் தெரிஞ்சுக்க முடியாது. நீ பேச உங்க ஆளவே பாடுறான்னு திருப்பி விட்டாரு. ஆ, நீ உங்க அதேதான். வாத்தியார் நீ உங்க வாத்தியாரை போய் பாரு, எனக்கு ஒண்ணும் தெரியாதுட்டாப்ல. அவ்வளவுதான். சொல்ல தெரியல. ஆமா, அப்படித்தான். சரிம்மா, இதை பத்தி மறுபடியும் நம்ம பேசுவோம். சரிங்களா? நன்றிங்க ஐயா. சரிங்க.